ராமாயணத்தை எத்தனையோ வருஷம் கேட்டாச்சு, ஆயிரக்கணக்கான வருஷம் கேட்டாச்சு, ஆயிரக்கணக்கான பேர் பேசி கேட்டாச்சு. அப்புறம் எதுக்கு விழா? அதுக்கு ஏன் புதுசு புதுசாக பேச்சு? சீதையும் ராமனும் ஒருத்தர் தான் இல்லைங்களா? புதுசு புதுசாக சீதை, புதுசு புதுசாக ராமன் கிடையாது. இருந்தாலும் ஏன் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம்? அதை யோசனை பண்ணிங்கன்னா சரியாக போய்விடும். காரைக்குடியிலே தோன்றியது அகில உலகத்திலும் பறந்து விட்டது. தேவக்கோட்டை காரைக்குடிக்கு இழைத்தது அல்ல, கொஞ்சம் நாளாக இருக்குதே தவிர அதற்கு ஈக்குவலான பெருமைக்குரியது தேவக்கோட்டை. எத்தனையோ கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்து நிறுவி கும்பாபிஷேகம் செய்த பெருமை தேவக்கோட்டைக்கு உண்டு. ஆகையினாலே நீங்கள் இந்த விழாவை தொடங்கி இருப்பதனால் நிச்சயமாக அடுத்த காரைக்குடியாக இது வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ரெண்டாவதாக வந்ததுனால ரெண்டாவது அல்ல, ரெண்டாவதாக வந்ததுனால ரெண்டாவது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கீவாஜா சொல்லுவார், பிறக்கும்போதே பிறந்தது மாட்டுக்கு குழம்பு, பின்னால் வந்தது கொம்பு. எது வலிமையானது? குழம்பா? கொம்பு தான். அதனால் நீங்கள் கொம்பு மாதிரி. நான் இப்போ கொம்பு சீவி விட்டேன். ஏன் திரும்ப திரும்ப கம்பனை கேட்கிறோம்? கீட்ஸ் என்ற ஒரு மாபெரும் புலவன், இந்த அது என்ன வியாதி, இருமல் வியாதி, அந்த டிபிக்கு ஒரு காலத்தில் மருந்து கிடையாது. இப்போ டிபிக்கு ஏகப்பட்ட மருந்து இருக்குது, காசு தான் கூட. அந்த கால மருந்தில்லாத காலத்தில் அந்த அரிய கவிஞன் செத்து போய்விட்டான். அவன் ஒரு நாள் இந்த பொருட்காட்சி சாலைக்கு போனான். அங்கே ஒரு புதைக்கிற, மனிதர்களை புதைக்கிற தாழி இருந்தது, புதைக்குழி தாழி, அரண் என்று சொல்லுவார்கள். அதை பார்த்தான். அது ஒரு 4 ஓவியம் இருந்தது. 4 ஓவியத்தை பற்றியும் 4 வர்ணனை பண்ணி ஒரு பாட்டு பாடினான். ஓ டு த கிரீசியன் அரண் என்று அந்த பாட்டுக்கு பெயர். ரொம்ப அற்புதமான பாட்டு. அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நானும் சொன்னால் நேரம் இருக்காது. நாம் கேட்ட இசையை விட கேட்காத இசை இனியதுன்னா, கேட்ட இசை இனியது, கேளாத இசை மிகவும் இனியது அப்படின்னா. ஏன் அப்படி சொன்னால், அந்த கிரீசியன் அரணில் ஒரு பாடகன் பாடிக்கிட்டு இருக்கிறான், காதில் கேட்கல. சிற்பத்தில் இருக்கிறத காதில் எப்படி கேட்கும்? அவன் பாடியிருக்கிறான்னு தெரியுது, ஆனால் கேட்க முடியல. ஆனால் இந்த அளவுக்கு இந்த தாழியிலே அவன் இடம் பெற்றிருக்கிறான் என்றால் சிறந்த பாட்டைத்தானே பாடியிருக்க வேண்டும் என்று நினைத்து, நான் கேட்காவிட்டாலும் கேட்ட பாடல் இனியது, கேளாத பாடல் மிகவும் இனியதுன்னா. ஹியர்ட் மியூசிக் ஆர் ஸ்வீட், அன்ஹியர்ட் மியூசிக் ஆர் ஸ்வீட்டர். ரொம்ப அற்புதமாக சொன்னான். அது மாதிரி இவ்வளவு பேரும் பேசிட்டாங்க கம்பனை பற்றி, அதெல்லாம் ஸ்வீட். இன்னும் பல பேர் பேச வேண்டியிருக்கு, நாம் இன்னும் கேட்கல, அதெல்லாம் ஸ்வீட்டர். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கும் ஸ்வீட்டருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதனால தான் கம்பன் விழாவை கொண்டாடுறோம். அதற்கு மேலே பேசுகிறதுக்கு நம்ம ஜட்ஜு மாதிரி கலை வளருவதற்கு உதவுகின்ற நம்முடைய நல்லி செட்டியார் ஐயா மாதிரி உள்ளவர்கள் இருப்பதனால கம்பன் விழா போயிட்டே இருக்கும். அப்படி நான் இந்த விழாவை வாழ்த்துகிறேன். என்னவென்று வாழ்த்துகிறேன்? காரைக்குடி போல உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதற்குரிய முயற்சிகளெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி, அற்புதமான ஒரு தலைப்பு. அதாவது முக்கியமானது என்னன்னு பார்க்கறது தான் பட்டிமண்டபம். முக்கியமானது என்னன்னு பார்த்து ஒரு முடிவு சொல்லணும். ஆனால் முக்கியமானது என்னன்னு யோசனை பண்ணணும்னு வச்சுங்க, முக்கியம் இல்லாதது முக்கியமாக போயிடும்.
புரியுதுங்களா? முக்கியம் இல்லாதது முக்கியமாக போய்விடும். அது என்ன சார் இது குழப்பிலிங்க. அவரை விதை இருக்குது, அந்த விதை முளைக்கணும்னா மேலே இருக்கிற தோல் இருக்குதே அது முக்கியமாக, உள்ளே இருக்கிற சுளை முக்கியமாக? சுளை தான் முக்கியம். அப்போ முக்கியம் இல்லாத தோலை உரித்து எறிஞ்சுட்டு முக்கியமான சுளையை எடுத்து நட்டால் முளைக்குமா? முளைக்காது. அதுலேருந்து என்ன தெரியுது? முளைக்கிறதுக்கு முக்கியமானதை விட முக்கியம் இல்லாதது தான் முக்கியம், இல்லைங்களா? அப்போ முக்கியம் இல்லாதது முக்கியமானதாகவும் போகும் என்று தெரிகிறது. ஆகையினால் பட்டிமன்றத்தில் இப்படி பேசுவது தான் பேச்சு. ஆர்குமெண்ட் வரணும், நேரேஷன் வரக்கூடாது. அதாவது கதையை சொல்லக்கூடாது. அதான் தெரியுது, எழுதியிருக்கிறான், எத்தனை பேர் படிச்சுக்கிறோம். ஆர்கியூ பண்ணணும். ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். தசரதனுக்கு 2வது மனைவி சுமித்திரை, 3வது மனைவி கைகை. இதுதான் வால்மீகி படைச்சது. அதை பார்த்துட்டு எழுதின கம்பன் என்ன பண்ணான் தெரியுமா? மாற்றிவிட்டான். சுமித்திரையை 2வதாக வச்சு கைகேயை 3வதாக வைக்கலை. கைகேயை 2வதாக வச்சு சுமித்திரையை 3 ஆக்கினான். ஏன் ஆக்கினேன்னு அவன் சொல்லலை. அவன் சொல்லாததை சொல்கிறது தான் நம்ம வேலை. அவன் சொன்னதையே சொன்னால் நமக்கு என்ன வேலை? என்ன நம்ம சொல்லணும்? கடைசி மனைவி மேலே ஒருத்தன் பற்று கொள்றான்னா அவன் ரொம்ப இளமையாக இருப்பாள். ஆக காமத்தினாலே பற்று கொண்டான்னு வரும். அதனாலே காமம் இல்லாமலே பற்று கொண்டான் என்பதை சொல்வதற்காக கடைசி மனைவியாக சுமித்திரையையும் 2வது மனைவியாக கையையும் வச்சு விட்டான். இப்படி நாம் உற்று உணர்ந்து சொல்கிறோம் பாருங்க. இதுக்கு தான் ஆர்கியூமெண்ட்னு பேர். இது மாதிரி சொல்லாததையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும், சொன்னதையே சொல்லப்படாது. ஆக பட்டிமண்டபம் என்பது பழைய காலத்திலிருந்து, அதாவது பழைய காலம் என்றால் நான் சங்கம் மருவிய காலம், அந்த சங்கம் மருவிய காலத்திலிருந்து பட்டினாலே விவாதம் என்ற அர்த்தம். விவாதம் உள்ள ஒரு மன்றம் பட்டிமன்றம். அதனால் ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு பையன், அவனுக்கு பட்டம் கட்டும்னு நினச்சாங்க. இப்படி பேசுகிறது பட்டிமன்ற பேச்சு அல்ல, இது வெறும் நேரேஷன். இப்படி சொல்லப்படாது. அது மாதிரி ஒரு இல்லாததை சொல்லாததை ஏன் என்னத்துக்குன்னு கேட்டு சொல்கிறது பட்டிமன்ற பேச்சு. அந்த பேச்சில் வல்லவர்கள் 6 பேர் இங்கே இருக்கிறார்கள். இந்த 6 பேரும் விவாதத்தை சிறப்பாக செய்கின்ற பெருமக்கள். அதனால் அவர்கள் கையிலே பட்டிமன்றத்தை ஒப்படைக்கிறேன். கேள்வி என்ன? அதாவது கம்பனுக்கு பெரிதும் சவாலாக அமைந்தது. இந்த பெரிதுங்கிற வார்த்தை தான் இந்த தலைப்பிலேயே முக்கியமானது. எல்லா பட்டிமன்றத்தையும் மிக இன்னும் பெரிதும்னா கொடுப்பாங்க. அது ரொம்ப உயிரான ஒரு எழுத்து. பெரிதும் சவாலாக அமைந்தது அறப்பிடிப்பா பாச பிணைப்பா. பிணிப்பா பாசத்தை பற்றி பாடுற போது அவனுக்கு பிரச்சனையா, அறத்தை பற்றி பாடுற போது பிரச்சனையா? இப்படி நான் சொல்லிவிட்டா சுருக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால் இப்படித்தான் பேசணும்னு அவசியம் இல்லை. இது நடுவர் பார்வை. உங்கள் பார்வையில் என்ன வேணாலும் பார்க்கலாம், ஆனால் பார்க்கணும். அது ரொம்ப பார்க்காமலே பார்க்கப்படாது. ஆகையினாலே தலைப்பை சிறப்பாக அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லி முதல் தலைப்பில் அறப்பிடிப்பே என்ற அணியில் யாரை போடலாம்னு யோசனை பண்ணார். யார்? சிற்சபேசன். அவசரமாக ரயிலுக்கு போக வேண்டியவர் ராம்நாத் ராமலிங்கம் தான், அதனால் அவரை போட்டுடுவோம் அப்படின்னு அவரை தலைவராக போட்டிருக்கிறார். ராமலிங்கம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசுகிறவர்கள். பல மேல் நாடுகளில் எல்லாம் போய் அமைத்து பேசுகிறவர். இவரை அழைச்சி வந்து பேசிட்டு தான். இவர் அமைத்து மற்றவர்களையும் பேச வைக்கிறவர். மிகச் சிறப்பாக பேசுவார். இப்படி ஒவ்வொருத்தரையும் அப்பப்போ நான் சொல்லுவேன். இப்பொழுது நண்பர் ராமலிங்கம் பேசுகிறார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் 10 பத்துமா
மணி 7:30. 10:02 வச்சுக்கோ. முடிஞ்ச வரைக்கும் குறைச்சலாக பேசுங்க, முடியாத போது கூட பேசுங்க. இந்த விழாவினை மிகச் சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய உலகத்திலே எங்கள் கல்லூரி பருவ காலத்திலே இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் திருச்சபேசன் அவர்களே, மிக அழகாக தொடக்க உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களே, கலைவள்ளல் ஐயா நல்லி குப்சாம் செட்டி அவர்களே, மரியாதைக்குரிய எங்கள் ஐயா நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்காள், வணக்கம். நடுவர் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு அருமையான தலைப்பினை இங்கே ஐயா சிற்சபேசன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது பொதுவாக எல்லா மேடையிலையும் சொல்கிற மாதிரியான வார்த்தையை சொல்கிறதா நினைக்காதீங்க. எங்கே போனாலும் இது ஒரு நல்ல தலைப்புன்னு. இது ஐயா சிற்சபேசன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் காரணமாக கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். காரணம், கம்பனுடைய காப்பிய போக்கு முழுவதும் பார்த்தால் பின்னி பிணைந்திருப்பவை இந்த 2 தான். ஒன்று பாசம். ராமன் அன்பே வடிவானவன், யாரையும் மனசுக்குள்ள பகை வைத்து கொள்ள தெரியாதவன். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அப்படின்னு வசிட்டன் சின்ன வயசுலேயே ராமனுக்கு சொல்லி தருகிறான். அப்போ மனசுக்குள்ள அன்பை தவிர வேறு எதுவும் இல்லாதவன் ராமன். வாலியே ஒரு இடத்துல பேசுகிறான், தம்பியர் அலாது வேறு உயிர் இல்லாதவன். தம்பிகள் மேலே அவ்வளவு பாசம் உடையவன். ஒன்றுமே இல்லாமல் வந்த வேடர்குலத் தலைவனான குகன் மீது பாசத்தை பொழிந்தவன். அப்போ காப்பியம் முழுக்கவே பாசம் நிறைந்து கிடக்கிறது. அப்போ அறம் இல்லையா என்றால் காப்பிய நோக்கமே அறத்தை சொல்லுவது தான். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான் காப்பியத்தினுடைய அடிப்படை. அயோத்தி மாநகர சிறப்பு, அந்த அயோத்தி மாநகரத்தினுடைய சிறப்பை பேசத் தொடங்குகிறான் கம்பன். அது எவ்வளவு நல்ல சிறந்த நாடு தெரியுமா அப்படின்னா, இப்போ காரைக்குடி எந்த ஊர்னா தெரியாதா அவங்களுக்கு? சாவனாக்காவனா பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தேவக்கோட்டை தெரியாதான்னா சிற்சபேசன் ஐயா ஊருன்னு சொல்கிற மாதிரி, அயோத்தி மாநகர பேச தொடங்குகிற கம்பன் என்ன சொல்கிறான்? மண்ணிடை யாவர் ராகவன் அன்றி மாதவம் அறத்தொடு வளர்த்தார். ராமனை விட அறத்தின் பால் நின்றவன் எவன்? அந்த ராமன் பிறந்து இருந்து வளர்ந்த ஊர் அது என்றால் வேறு என்ன பெருமை அயோத்திக்கு வேண்டும்னு கேட்கிறான். அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? கதை முழுக்க பாசம் இருக்கிறது, பாசத்தினுடைய பெருமை இருக்கிறது. காப்பியத்தினுடைய நோக்கமாக அறம் வளர்க்கும் அண்ணலாக இருக்கக்கூடிய ராமன் இருக்கிறான். அப்போ 2த்தையும் சொல்லி ஆகணும். இந்த 2த்தையும் சேர்த்து சொல்லி கொண்டு போகிறப்ப எந்த இடத்துல மிகப்பெரிய சிக்கல்களை கம்பன் சந்திக்கிறான்றது தான் கேள்வி. இப்போ நீங்க காப்பிய போக்குப்படி பார்த்தால் பல இடங்களிலே பாசத்தினுடைய பெருமை தனியாக பேசுகிறான், பல இடங்களிலே அறத்தினுடைய பெருமையை தனியாக பேசுகிறான். இந்த 2ம் உரசக்கூடிய இடங்களிலே எல்லாம் கம்பன் அறத்தினுடைய பிடிப்பை, அறப்பிடிப்பைத்தான் வெளிப்படுத்துகிறான். இதுதான் என்னுடைய மையவாதம். இதை தனியா பேசுறான். பாசத்தினுடைய பெருமை எப்படி, அன்பா இருந்தா அன்பு எப்படி, பாசம் எப்படி, அந்த பெருமையை பேசுகிறான். அறத்தினுடைய பெருமையை தனியா பேசுறான். 2 உரசுற மாதிரி வரும் இல்ல? அந்த இடங்களில் அறத்தின் பிடிப்பைத்தான். நான் 1-2 இடங்களை சுட்டி காட்டி ஒரு குறிப்பா ஒரு இடம் சொன்னால் இந்த வாதத்திற்கான பட்டிமண்டப தீர்ப்புக்கான கதவு திறந்து விடும். இப்போ பாருங்க, காட்டுக்கு போன்னு அப்பா சொல்லிட்டான். தந்தை சொல்லை சிறமேற்கொண்டேன் அப்படின்னு ராமன் காட்டுக்கு போக தயாராகிறான்.
இப்போ கேள்வி, அப்பா மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால இதை ஒப்புக்கொண்டானா, தந்தை ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கினால் பிறந்த வரம், அந்த வரத்தினால் விளைந்த முடிவு என்பதனால் அறத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொண்டானா? இல்லைங்களா? அப்பா சொன்னார், அப்பா மேல இருக்க பாசம் அப்படியானா அப்படி இல்லை என்கிறான் கம்பன். இப்ப அப்பா மேல இருக்கக்கூடிய பாசம்னா அப்பா சொல்லிட்டு போவாதன்னு அப்பாவே சொல்றான்ல, அம்மாவும் போகாதன்னு சொல்றாள், அழறாங்கல்ல, எல்லாருமே அழுது, ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழுகிறார்கள். இவன் கானகத்துக்கு போகும்போது ஓவியம் ஒழிந்தன உயிர் இல்லாமையால் எழுதுகிறான் கம்பன். எல்லாம் பின்னால போனாங்க, ஓவியம் மட்டும் பின்னால போல, ஏன்னா அதுக்கு உயிர் இல்லைன்னு எழுதுகிறான் கம்பன். அப்போ பாசம் அல்ல, அறம், வாக்கு, சத்தியம், அதை காப்பாற்றணும். இதை எந்த இடத்துல கம்பன் ராமன் வாயிலாக சொல்லுகிறான்னா பாருங்க, கானகத்தில் கொண்டு இருட்டி போச்சு, எல்லாரும் பின்னால வந்தாங்க, ஒரு இடத்துல தங்குகிறார்கள், மக்கள்லாம் தூங்குறான், 4 பேர் வீழ்ச்சிட்டு இருக்கான். கம்பர் அந்த காட்சியை அப்படி வைக்கிறான். அந்த 4 பேர் யாருன்னா இவங்க 3 பேர். யாரு? ராமன், சீதை, இலக்குவன், இன்னொருத்தர் சுமந்திரன். சுமந்திரன் யாருன்னா தேர ஓட்டக்கூடிய மந்திரி. இந்த 4 பேரை தவிர எல்லாரும் தூங்குகிறார்கள். இப்போ ராமன் ஒரு விஷயம் சொல்கிறான், இங்கே பார்ப்பா எல்லாரும் தூங்குறாங்க, இப்போ தான் நல்ல தருணம், இரவோட இரவாக நாங்கள் நடந்து காட்டுக்குள்ளே போயிடுறோம், நீ தேரை ஊருக்குள்ளே கொண்டு போயிடும். விடிந்து பார்க்குற மக்கள் தேர் ஊருக்கு போனதை நினச்சி பின்னாலேயே வந்துடுவாங்கப்பா, நாங்கள் அதுக்குள்ளே காட்டுக்கு போயிடுவோன்னு ஒப்பந்தம் போட்டு கிளம்புறான். அப்போ சுமந்திரன் கதறி அழுகிறான். ராமனை பிரிய முடியவில்லை அவனால், அவன் அழறான் பாருங்க. அப்ப ராமன் சொன்னதாக கம்பன் ஒரு கவிதையை வைக்கிறான். ராமன் சொன்னதாக கம்பன் ரொம்ப உரத்து சொல்றான் போல கம்பன். 4 வரியில பாசம், அறம், இந்த ரெண்டுக்கும் போட்டி வந்தா அறத்தின் வழிதான் ஒருத்தன் நிக்கணும்னு ராமன் வழியா கம்பன் நிறுவக்கூடிய பாட்டு. ராமன் சொல்லுகிறான், நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர்வுற மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று. எதுடா வீரம்? எது வீரம்? போர்க்களத்திலே நிற்கிறாய், எதிரிலே உன் மார்பை நோக்கி ஒருவன் மிகப்பெரிய வாளையோ வேலையோ வில்லையோ வீசுகிறான், உன் மார்பை நோக்கி வருகிறது, இந்த மார்பிலே தாங்கி ஏற்கிறாயே, அதுதான் வீரம் என்று பேசுகிறார்கள். அது அல்ல வீரம் என்கிறார். நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர்வுற மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று அரோ இறப்பினும் திரியலாம் இழப்ப எதினும். செத்து போனா கூட பரவாயில்லடா, திரியலாம் இழப்ப எய்தினும். செல்வம் போகுது, பதவி போகுது, திருமகளான மனைவி போகிறாள், எது நடந்தாலும் சரி, துறப்பிலர் அறம் எனில் சூரர். இது கம்பனுடைய வரி. நீ பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, வீரம் யார்? எது பெரிய வீரம்னா நீ மார்பில தாங்குகிறாயே, வீரம் தான். ஆனால் சூரன் யார் என்றால் இறப்பினும் திரியலாம் இழப்ப எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர். அன்பு, பாசம், அம்மா சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது அல்ல பேச்சு. எது அறமோ அதன் வழி நில் என்று கம்பன் அந்த சவாலான இடத்தை எடுத்துக்கொண்டு அறத்தினுடைய பிடிப்பு தானடா அழகுன்னு சொன்ன இடம் இது. இதனுடைய தொடர்ச்சி இன்னொன்று நடக்குது. அது என்னன்னா, காட்டுக்கு போயாச்சு. யார்? இவங்க 3 பேரும் காட்டுக்கு போனது பின்னாலேயே பரதன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மன்னனை கொணர்வான் வந்தேன்னு வந்தான். அண்ணனை கொணர்வான் அல்லன், மன்னனை அவன் தான் எனக்கு ராஜா. எங்கள் அப்பா அமிச்சா நான் ஒத்துக்கோனா, என் மன்னனை வந்தான், காட்டுக்கு வந்துட்டான். காட்டுக்கு வந்து எல்லாரும் ராமனை திரும்பி வந்துரு திரும்பி வந்துரு திரும்பி வந்துரு கூப்பிடுறான். வசிட்டன்னு அப்ப சொல்றான். எத்தனை பேர் உன் மேல இவ்வளவு அன்பாக கூப்பிடுகிறார்கள் பார்த்தாயா ராமா? நீ காட்டில் இருக்கலாமா? நாட்டுக்கு வந்துரு. சொன்னவன் யார்? வசிட்டன். வசிட்டன் யார்? குலகுரு, ராமனுடைய அப்பாவுக்கே குரு, ராமனுக்கு அரசியல் அறிவெல்லாம் உணர்த்திய குரு.
இங்க பாரு, நீ அப்பா சொன்னார் நினைக்காத, இத்தனை உயிர்கள் உனக்காக ஏங்குகின்றன, திரும்பி வான்னு வசிட்டன் சொன்னப்ப ராமன் ஒரே வார்த்தை கேட்டான், நீதானே எனக்கு ஆசிரியர், அறத்தின் வழி நிற்கணும்னு சொல்லி கொடுத்த நீயே அறத்திற்கு மாறுபட்டு நடன்னு என்ன சொல்லலாமா? இது நியாயமான்னு கேட்ட. அவன் பின்னை பேச்சு விட்டான்னு கம்பன் எழுதுறான். நீதானே எனக்கு சொல்லி கொடுத்த, அறம்தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்தல, இப்ப நீயே மாத்தி பேசலாமா கேட்கிறான். ரொம்ப அழகா கம்பன் ஒரு இடம் வைக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி என்ன ஆகுது, எல்லாரும் பேச்சு நிறுத்தின உடனே பரதனும் ராமனும் தனிப்பட்ட முறையில் பேசுறான். பரதன் சொன்னா இதெல்லாம் கிடையாது, நீ வா, நாட்டுக்கு வா, நாட்டுக்கு வந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப ராமன் சொன்னா இல்லை இல்லை, இது உனக்கு தான் சொல்லிட்டாங்க, நீ நாட்டுக்கு போ. இல்ல, இது உன்னுடைய நாடு, உன்னுடைய ஆட்சி, நீ தான் வரணும் பரதன் கேட்கிறான். சரி, என்னுடைய ஆட்சி தானே, யார் ராமன் சொன்ன, என்னுடைய ஆட்சி தானே, இந்த நான் உனக்கு இப்ப கொடுத்துட்டேன், நீ போய் ஆண்டுக்க. இதே பேச்சு நடந்தது, ஒரு தீர்வு வரல. கடைசியா பரதன் சொன்னான், அன்னதேயால் ஆள்பவர் ஆள்க. ராமா, நீ சொன்னதுதான் உண்மைன்னா நாட்டை யார் வேண்டுமானாலும் ஆண்டு கொள்ளட்டும், நான் இந்த காடு உரைதல் மெய் அப்படின்னு உட்கார்ந்துட்டு. இங்க பாருங்க, அப்படியே ராமாயண கதையை நின்னுருச்சு. ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க, அந்த காட்சி அப்படி கற்பனை பண்ணுங்க. கம்பன் அழகா சொல்றார், ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அதற்கு உள்வட்டத்திலே அரசர்கள், அரச குல பெண்கள்லாம் நிற்கிறார்கள், அதற்கு உள்வட்டத்தில் வசிட்டர் மாதிரி குலகுருக்கள் எல்லாம் நிற்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறார்கள். ரெண்டு பேரும் இப்போ நான் வரவே மாட்டேன், எது அறமோ அதன்படி தான் நிற்பேன் அப்படின்னு ராமன் சொல்லிட்டான். பரதன் சொன்னா அது உனக்கு அறம் தானே, எனக்கு அறம் இதான், அன்னதேயால் ஆள்பவர் ஆள்க நாடு, நான் மெய்யுரை காடு உரைதல் உண்மை. உட்கார்ந்துட்டான். இப்ப யார் பேசுவா, எது ஜெயிக்க போகுது? அறத்தை தான் காப்பாற்றணும்னு ராமன் சொல்லிட்டு இருக்கானே, இது ஜெயிக்க போதா? ஊர் உலகத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து பரதன் நீ இல்லாம போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டானே, இது ஜெயிக்க போதா? தெரியல. அமைதி, மரண அமைதி நிலவுது அங்க. இப்ப கதையை நகர்த்தணுமா? எப்படிங்க கதையை நகர்த்துறது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்ல? இது சாதாரண சவாலா? கதை நின்று போச்சு. வேகமா போயிட்டு இருக்க வண்டி ஸ்லோ ஆகி பிரேக் டவுன் ஆகி நின்னா மாதிரி கதை நின்னாச்சு. இதை எப்படி சால்வ் பண்றது இந்த பிரச்சனையை? யார் சொல்லி யார் கேட்க போறா? ரெண்டு பேரும் நான் கேட்க மாட்டேன்ட்டான். எனக்கு அறம் தான், அவன் எனக்கு பாசம் தான். கம்பன் ஒரு தீர்வு சொல்லுகிறான். அந்த தீர்வு என்னன்னா, இங்க பாருங்க, பூலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி முடிச்சு ஓஞ்சி என்ன ஆச்சுன்னு தெரியலல்ல, உடனே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறத வானத்திலிருந்து தேவர்கள் பார்த்தார்கள்னு கம்பன் கொண்டு போறான் கதையை. உங்களுக்கு தெரியல, வானத்தில் தேவர்கள்னு ஒரு குரூப் உண்டுங்க. அவங்க வேலை என்னன்னா, கூட கூடையா பூ வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். எவன் ஜெயிக்கிறானோ அவன் தலை மேல பூவை போடுவான். சண்டை அதிகமா போச்சுன்னா ஓடியே போயிடுவாங்க, அந்த இடத்துல நிற்க மாட்டான். இப்போ இவெல்லாம் மேலே சேர்ந்துட்டா, ஒன்னா கூடிட்டானா. கம்பன் கதையை நகர்த்துற அழக பாருங்க. பேச்சு அடுத்த பேச்சு இல்லாம நிக்கிற இடத்துல தேவர்கள் வந்தார்கள்னு ஒரு ட்விஸ்ட் வச்சான். அவ்வழி இமையவர் அறிந்து கூடினார். அவங்களுக்குள்ள பேசுறாங்களாம். என்ன பேசுறாங்க? இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல். என்னடா இந்த பரத பையன் இப்படி பண்ணிட்டான்? அவங்களுக்குள்ள பேசுறான் மேல உட்கார்ந்து. இவன் பேசுறத பார்த்தா ராமனை கூட்டிட்டு போயிடுவான் போல இருக்குதுடா. இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல் செவ்வழித்து அன்று நம் செயல். அறத்தை காப்பாற்றணும், ராவணனை கொல்லணும், நம்ம முயற்சி பண்ணி இவனை மேலிருந்து கீழே கொண்டு வந்து ராமனை பாதி வழி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற இடத்துல இந்த படுபாவி பாரதன் பக்கத்தில் உட்காந்து பாசம் பாசம்னு கதறானடா. நம்ம வேலை நடக்காது போல இருக்கு. அவ்வழி இமையவர் அறிந்து கூடினார்,
இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல் செவ்வழித்து அன்று நம் செயல் என்று எண்ணினார். கவ்வையர் விசும்பிடை கழறல் மேயினார். கவ்வையர்னா ஆரவாரமா மேல திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. வானத்திலிருந்து அசரீரியா ஒரு குரல் வருது. அந்த சவாலை கம்பன் அந்த சமாளிக்கிற விதத்தை பாருங்க. அசரீரியா குரல் வருது. எங்க பூலோகத்தில் என்னாச்சு? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, வரிசையா ரவுண்டா உட்கார்ந்து, நடுவில் இவங்க 2 பேரும் பேசாம உட்கார்ந்துருக்காங்க. தேவர்கள் பேசி முடிச்சு அசரீரியா குரல், ஏத்த அரும் பெருங்குணத்து ராமன் இவ்வழி போத்து அரும் தாதை சொல் புறக்கும் பூச்சியான். ஐயா ஓ நேரம் ஃபர்ஸ்ட் பெல். ராமனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன? ஏத்த அரும் பெருங்குணத்து ராமன் இவ்வழி போத்து அரும் தாதை சொல் புறக்கும் பூச்சியான் ஆத்த ஆண்டு 7 அந்நிலம் காத்தல் உன் கடன் இவை உங்கள் இருவருக்கும் கடமை என்றனர். உங்க 2 பேருக்கும் 2 கடமை இருக்குப்பா. ராமன் அறத்தை காப்பதற்கு இப்படி போக வேண்டும், நீ போய் பூலோகத்தை ஆள் என்று பரதனிடம் சொன்னார்கள் அப்படின்னு அந்த கம்பன் சமாளிச்சு விட்ட உடனே இப்ப ராமன் பேசுறான். சொன்னாங்களே கேட்டியா? ஒழுங்கா நீ போ, நான் காட்டுக்கு போறேன். நடுவர் அவர்களே, இந்த 2க்கும் உரசல் எல்லா இடங்களிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. பாசத்தினுடைய பெருமையை பலவாறு பேசுகிறான், பல இடங்களிலே பேசுகிறான். அறத்தினுடைய அழகை பல இடங்களிலே பேசுகிறான். இந்த 2க்கும் உரசல் வந்தால் அறத்தினுடைய பிடிப்பைத்தான் அவன் நிறுவுகிறான். அது எந்த சவாலான இடங்களாக வந்தாலும் சரி, அதற்குத்தான் இந்த ஒரு இடத்தை உதாரணமாக சொன்னேன். இதை தீர்க்கவே முடியாது என்கிற சிக்கல் வருகிற போது அறத்தின் பிடிப்பு தான் என்று சொல்லி மேலே போவதால் கம்பனுக்கு சவாலாக அமைந்தது அறத்தின் பிடிப்பை சொல்லும் போதுதான் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். ரொம்ப அற்புதமாக அறத்தினுடைய பிடிப்பு எப்படி என்பதை விளக்கியிருக்கிறார். அதாவது ஒரு கதை நகர முடியாமல் போனால் எதை வச்சு பார்க்கலாம்னு பார்க்கும்பொழுது அறத்தை வச்சு தான் செஞ்சுருக்கிறான். இப்போலாம் நம்ம இதில் டிவியில் ஒரு கதை நடக்கலைன்னா உடனே என்ன பண்ணிவிடுறான், ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டுடுறான். முந்தி இப்படி நடந்தது அப்படின்னு போட்டு கதையை மாற்றுறான். அதே மாதிரி தான் கம்பெனி என்ன பண்ணிக்கிறான், தேவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கான். அது ஒரு ஃப்ளாஷ்பேக். அதனால் ஃப்ளாஷ்பேக்கை கற்றுக் கொடுத்ததே கம்பன் என்று தெரிகிறது. இப்பொழுது நண்பர் சண்முக வடிவேல் நகைச்சுவை இமயம் என்று அவரை சொல்லுவார்கள். அதாவது சிற்றபேசன் ஒரு வகை, இவர் ஒரு வகை. இவர் எதை பார்த்தாலும் ஒரு நகைச்சுவையோடு அந்த செய்தியை வெளிப்படுத்துவார். சாதாரணமாகவே, மேடையில் மட்டும் இல்லை, சாதாரணமாகவே அப்படி தான் பேசுவார். அதனால தான் மேடையிலையும் அப்படி பேசுகிறார். ஆகையினால் அவர் இப்பொழுது பாச பிணைப்பே என்று பேசுகிறார். வாங்க சார். இவருக்கு பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை அவர்களே, நமக்கு தொடக்க உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களே, ஐயா அரவாணர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, கந்தசஷ்டி விழா குழுவின் தலைவர் ஐயா ராமநாதன் செட்டியார் அவர்களே, இந்த கம்பன் விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை பேராசிரியர் பெருந்தகை கன சிற்சவேசன் அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை தருவதற்காக வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, குழுமி இருக்கிற சான்றோர்களே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். கேள்வி கம்பனுக்கு பெரிதும் சவாலாக அமைந்தது
அற பிடிப்பா பாச பிணிப்பா. நம்ம ஐயா ராமலிங்க ஐயா வந்து அந்த இலக்கிய சுடர் ரொம்ப அருமையாக பேசினார். ஒரு பெரிய சங்கடம் வந்துட்டு கம்பனுக்கு என்ன செய்கிறதுன்னு முடியல, அதோட தேவர்களை கொண்டு வந்து விட்டாங்கன்னார். எப்போ என்னால் முடியலன்னு இன்னொருத்தனை அழைச்சிட்டு வரணும், அப்போவே நான் தோற்று போயிட்டேன்னு தானே அர்த்தம். அப்பா பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, சார் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றாருன்னா அப்பாவுக்கு மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் என்ன சொன்னீங்க? அவனால் முடியல, தேவர்களை கொண்டு வந்து விட்டா. தேவர்கள் செஞ்சுருக்காங்களே தவிர இப்போ கேள்வி யாருக்கு சவால்? கம்பனுக்கு சவால். அதில் அவன் வெற்றி பெற முடியல, கொண்டு வந்து என்ன பண்ணிவிட்டான்? தேவர்களை கொண்டு வந்து விட்டான். அவன் தான் நீங்கள் கூப்பிட்டா வருவான், ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. நீங்களே பூவை வச்சுக்கிட்டு எப்போ கூப்பிட்டாலும் வருவான், நான் கூப்பிட்டாலும் வருவான், பாசம் கூப்பிட்டாலும் வருவான், அறம் கூப்பிட்டா அவன் ரெடியாக இருப்பான். கொட்டுறான்னா கொட்டுவான். அவ்வளவு பூ அங்கே இருக்குதோ? பூ நிறையா இருக்குல்ல சார். பாரிஜாத பூ உள்ள இடம்ல அது. நிறையா கொண்டு வந்து இன்னமும் பாரிஜாத பூன்னா என்னன்னு தெரியல, எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்போது கேள்வி, கம்பனுக்கு எங்கே சவால் வந்தது? எதடா சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எங்கே தவிக்கிறான்னு கேட்குறோம். கேள்வி இல்லை. நீங்கள் அது ராமனை போய் சொல்லி இதுக்கு பிரயோஜனமே இல்லை. ராமன் ஒரே வழி அறந்தான். தீயவர்களை அழிப்பதற்காக வந்து அவன் வந்து அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அதை தான் செஞ்சுக்கிட்டே போகிறான். அதுக்கு வழியில் என்னென்ன இருக்கோ அதுக்குள்ளே செய்கிறான். ஆட்சியில் உட்கார மாட்டேங்கிறான், போகிறான். ஏன் போய் தானே அவனு அங்கே காட்டிலே இருக்கிறான் சார். 13 வருஷம் இருந்துட்டான். அரக்கர்கள் வல்லேன்னு ஒன்று, இன்னும் வல்ல, அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன்ட்டு போகிறான். அப்போ அவனுக்கு வந்து அறத்தை காப்பாற்றுவதும் தீயவர்களை அழிப்பதும் நோக்கம். அது முடிஞ்சு போச்சு. அதில் ஒன்றும் சவாலுக்கு வேலையே இல்லை. வந்த வேலையை பார்த்துக்கிட்டே போகிறான். இல்லை அதானே, வந்த வேலையை பார்க்குறதுல கஷ்டமே கிடையாதுங்க. நம்ம எதை வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த பாருங்கள், இப்போ எங்கே கஷ்டம் வருதுங்கிறத பாருங்கள். முதல் இரவு முக்கியமான இரவு. ஏன்னா ஒரு சாமியார் தலைவராக இருக்கும்போது அதை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்க. நான் எனக்கு தான், மற்றவங்கள சொன்னாக்கா வருத்தப்படுவாங்க. நம்ம வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி. பல பேர் முதலிரவுன்னு சொல்கிறான், என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் அதை விவரித்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். ஆனால் சார், இன்னொருத்த விஷயத்தை கேட்குறதுல எவ்வளவு ஆசை பார்த்தீங்களா மனுஷனுக்கு? எவ்வளவு ஆசை. சரி, ஒரு சாமியாருக்கே இவ்வளவு ஆசை இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் நான் கேட்கணுமா? என் நண்பர்கள்லாம் சொன்னால், நம்ம தாண்டா முதல்ல பேசணும், பொம்பளை பேச மாட்டாங்க, அதனால் நீ வந்து என்ன பேசலாம், ஒரு நல்ல விதமாக குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு போகிறதுக்கு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பேசணுண்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் டைலாக்லாம் தயார் பண்ணிட்டு போனேன். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? என் பொண்டாட்டியே முதல்ல பேசிட்டா. ஓ, என்ன பேசினான்னு கேளுங்க. நான் எத்தனையோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இல்லைன்னு. எங்க முதல் நாள் இப்போ தான் அந்த பொண்ணு உங்களை பார்த்தாங்க, அன்னைக்கே உங்கள் அம்மாவை பற்றி இப்படி சொன்னால் உங்களுக்கு கோபம் வர வேண்டாம்? என்ன செய்யலாம் சொல்லுங்கள். ஏண்டி எங்கள் அம்மாவை பற்றி இப்படியா சொல்கிற? 25 வருஷமாக என்னை பெற்று வளர்த்தவங்களை பற்றி இப்படி பேசுறீங்க, பலான்னு ஒரு அறை கொடுக்க வேணா? நீங்கள் ஏன் சாமியார் ஆனீங்கிறது இப்போ தான் புரியுது. நான் குடும்பஸ்தனாக இருக்கிறதுக்கு உள்ள வழியை சொல்கிறேன், நீங்கள் சாமியாராக போகிறதுக்கு உள்ள வழியை சொல்கிறீங்க. ஏன் சார், நாம் இப்போ நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு வந்திருக்கீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போய் கடத்தரில் நின்று இருந்தீங்கன்னா என்ன கேட்பாங்க? சிச்சபேச அண்ணன் என்ன கேட்பாரு? ஐயா நீங்கள் வந்த வேலையை பார்க்காம ஏன் அந்த வேலைக்கு போனீங்கன்னு கேட்பாரா இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலையை பார்க்கக்கூடாது. இப்போது சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், அதாங்க இப்போ அறம் என்ன, அம்மாவை
ஒருத்தர் இழிவாக பேசுனா அடிக்கணுங்கிறது அறம். இல்லை இல்லை, அம்மாவுக்கு காப்பாற்றணும்ல. அம்மா அதான் நான் என்ன நினச்சேன், சரி இப்போ அம்மா பற்றி தப்பாக சொல்லிட்டா, ஆனால் வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலையை பார்க்கக்கூடாது. நானும் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா அப்படிதான்ட்டேன். நீங்கள் ஏன்னா சௌரியமாக மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கமா வாக்கிட்டீங்க. எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், இந்த பர்மா ராத்திரி வந்து உன்னை பற்றி இந்த மாதிரி சொன்னாம்மா என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ என்னடா பண்ணேன்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு அனுசரித்து போயிட்டேம்மான்னு. அதான் சரி, உங்கள் அப்பா இருக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லலையடா. இதை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரெண்டுக்கு சண்டை வருது. சரி, அம்மாவை காப்பாற்றுறது அறம், பொண்டாட்டியோட அன்பாக இருக்கிறது பாசம். இந்த பாசத்துக்கும் அறத்துக்கும் ஒரு தகராறு வருது. இதில் எதை வெற்றி பெறுவது? அறத்தை விட்டுடல, பாசத்தையும் விட்டுடல. இந்த அறத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு, பாசத்தையும் கொண்டு போக வேண்டியதாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் வருது பாருங்க. அதுதான் சவால். அது ராமன் கிட்ட வரல, இலக்குவன் கிட்ட வரல, பரதன் கிட்ட வரல, சத்ருகன் கிட்ட வரல, யார்ட்டையும் வரல. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் அற வழியிலே போறவங்க. அங்க வர்றதுக்கு வேலையே இல்லை, நேர் வழி, அது பாட்டுக்கு போகுது. ஆட்சியை இவன்கிட்ட கொடுத்தா அவன்கிட்ட கொடுக்குறான், அவன்கிட்ட கொடுத்தா இவன்கிட்ட கொடுக்குறான். அதான் அறம். எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டா மரம். இது இல்லையே, அறம் தானே. இப்போ என்ன அறம்? அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இப்போ பாசம் அறம் இது ரெண்டுக்கும் சண்டை வரணும்ல. அந்த மாதிரி சண்டை வர்ற இடம் எங்கே வருதும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கர்களுக்கு இடையில் தேர்ந்தீங்கன்னா தான் கிடைக்கும். அவனுக்கு தான் நியாயமே தெரியாது, நீதியே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறான், கும்பகர்ணன்னு ஒருத்தனை காட்டுறான். அவனை முதல்ல எப்படி காட்டுறான்னா, அனுமன் போய் பார்க்குற போதே ஒரு தூங்கு மஞ்சு பையனாக காட்டுறான். அவன் தூங்குனா, மூச்சு விட்டான், அப்படியே அனுமன் போனான். அப்புறம் உள்ளே இழுக்கிறான், உள்ளே வர்றான், மூக்கில் வந்து அப்படி அப்படி அடைச்சிக்கிட்டு நிற்கிறான்னு சொல்லி இப்படியெல்லாம் காட்டி அவனை ஒரு கேலிக்குரியவனாக காட்டிட்டான். தூங்குவான் அவன், அவ்வளவுதான். அப்புறம் காட்டுறான், நல்லா திம்பான், 600 வண்டி சோறு திம்பான், 10,000 குடம் கல்லு குடிப்பான், 600 சகடத்து அடிச்சில் 100 குடம் கல்லும் நுங்கி நான் போட்டு முழுங்குறான். எப்போ? தூங்கி எழுந்திரிச்ச உடனே. இது அவருக்கு பெட் காஃபி. அப்போ உள்ள சாப்பாடுனா எப்படி சாப்பிடுவார்னு பார்த்துங்க. இதெல்லாம் செய்கிறான். இப்போ என்ன ஆகிட்டு வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து அனுமன் வந்து நகரத்தெலாம் எரிச்சிட்டு போயிட்டான். மந்திராலோசனை நடத்துகிறான் ராவணன். அப்போ கேட்குறான் அவன், என்னடா ஒரு குரங்கு வந்து நம்ம நாட்டை எரிச்சிட்டு போயிடுச்சாடா, இட்டை வரியணை இருந்தது என் உடல். நான் இங்கே இருக்கும்போதே, வெளிநாட்டுக்கு போயிருக்கிற போது இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு குரங்கு வந்து எரிச்சிட்டு போயிடுச்சு. சுட்டது குரங்கு, எரி சூறை ஆடிட கெட்டது கொடிநகருங்க. இப்படிலாம் போயிட்டுதேங்கிறான். எல்லாரும் சொல்கிறான், நான் என்ன போய் இப்போ பிடிச்சிட்டு வரட்டுமான குரங்குங்கிறான். எரிச்ச போது சும்மா இருந்தான். இப்போ நான் போய் அதெல்லாம் இல்லை. இப்போ தான் கும்பகர்ணன் எழுச்சி முதல்ல ராவணனுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை முத சொல்கிறவன் கும்பகர்ணன் தான். இந்த பாரு, உன்னை நம்பி அந்த புறத்தில் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அத்தனை பேரும் உன் மேலே இன்னகை தர ஒருத்தன் மனை உற்றால் பொன்னடி தொழ மறுத்தல் புகழ் போலாம். அத்தனை பேரும் நீ அங்கே வரமாட்டியான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஓடி போய் இன்னொருத்த மனைவி காலில் விழுறியே, இது நியாயமா? முதல்ல கேட்குறாங்க, என்னையா செஞ்ச? பேசுவது மானம், இடை பேணுவது காமம். மானத்தை பற்றி பேசுகிறவனுக்கு காமம் இருக்கலாமாடா? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னு நியாயம் தெரிந்தவனாக அவனை பேச வைக்கிறான் கம்பன்.
அந்த நியாயத்தை அவன் பேசுகிறான். நீதி எது நீதியோ அதை பேசுகிறான். அப்புறம் சொல்கிறான், அண்ணன் வருத்தப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. அப்படின்னா ஒன்று செய்வோம், எல்லாருமே சேர்ந்து போய் சண்டை போட்டு செத்து போடுவோம், ரெண்டில் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இது முடிஞ்சு போச்சா? நீதி தெரிஞ்சவனாக இருக்கிறான் கும்பகர்ணன், நியாயத்தை பேசுகிறான் கும்பகர்ணன். இப்போ மறுபடி இவர் சண்டைக்கு போனார். முதல் போரில் தோற்று போய் வந்துட்டார் ராவணன். வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் தோற்று போயிட்டேன்னு மாலியவான்கிட்ட சொல்கிறான். அப்போ மகோதரன்கிறவன் வந்து சொல்கிறான், என் நீ உனக்கு இளைய கும்பகர்ணனை இகழ்ந்தது. கும்பகர்ணன் இருக்கான், அவனை விட்டுட்டு நீ ஏன்டா நீ கவலைப்படுற, அவனை அனுப்புனான். சரி கொண்டா கொண்டுங்க. இப்போ அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? தூங்கிட்டான். போய் தூங்கினவன் திரும்பி வர்றான், வந்து என்ன கேட்குறான்? என்ன கிட்டியதோ செரு, கிளர் பொன் சீதையை விட்டிலையோ. என்னடா இது, நான் அவ்வளவு சொன்னேனே, சீதையை விடலையா நீ, சண்டையா வந்துட்டுதுன்னு கேட்குறான். இவன் போய் சண்டை போட்டு தோற்று போய் வந்திருக்கான், எதுவுமே தெரியாது, நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறான். இப்போ மறுபடியும் அவன் பேசுகிறான். இப்போவும் அவன் கேட்குறான், டேய் நீ இப்போ அறிவுரைகள்லாம் சொல்கிறான், மறுபடியும் சொல்கிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் சொன்னான், நீ எனக்கு அமைச்சன் இல்லைடா, எனக்கு யோசனை சொல்கிறதுக்கு யோசனை சொல்ல உடனே நான் கூப்பிடல, சண்டை போட போ, பயப்படுறியா போடா, மறுபடியும் நிறைய தசைகள் எல்லாம் சாப்பிடு, உறங்குதி போய் என உளைய கூறினான். போன்னு சொன்னான். அவன் மனம் வருந்தும்படியாக கூறுறான், அவன் மனம் வருந்தும்படியாக சொல்றான். கும்பகர்ணனுடைய மனத்தை வருத்துறான். அப்புறம் சொன்னா, நீ போட, நீ சரியா வரமாட்டே, இங்க தேர்லாம் கொண்டாடா, நான் போறேன் சண்டைக்குன்னா. நியாயத்தை பேசுறான். நியாயத்தின் வழியாவே தொடர்ந்து நிற்கணும்னா என்ன செய்யணும்? விபீஷ்ணன் மாதிரி போயிடணும். போக முடியல, அண்ணனை விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது, நியாயத்தையும் விட முடியல, தவிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், நான் போறேன் சண்டைக்குன்னா. இது பயப்படுறவன் நான் இல்லடா, என்ன பார்த்தா சொன்னே நீ பயப்படுறேன்னு, நான் போறேன் சண்டைக்கு. அப்படி சொல்லும் பொழுது ஒன்று சொல்றான், வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலேன், விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது, பொன்றுவன் பொன்றினால் புலன்கொள் தோழியை நன்றன நாயக விடுதி. நான் போர்க்களத்துக்கு போறேன் ஜெயிக்கிறதுக்கு அல்ல, சாகிறதுக்கு, தோக்கிறதுக்கு அல்ல, சாகிறதுக்கு. போர்க்களத்துக்கு எதுக்கு போறேன்? பொன்றுவன், நான் அழிவேன், அழிந்தால் அதை வச்சுக்க ஒண்ணு, நானே அழிஞ்சிட்டேன்னு சொன்னா நீ நிச்சயமா அழிவேன்னு அர்த்தம். அது எதுக்கு போறான் இப்ப போர்க்களத்துக்கு தெரியுமா? அந்த நீதியை வெல்ல வைப்பதற்காக, தன்னுடைய பாசத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக. இப்ப அவன் சொல்றான், சரி போர்க்களத்துக்கு போறேன், எதுக்கு தெரியுமா? அழிவதற்காக போறேன்டா, சாவறதுக்காக போறேன். விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது, நான் போர்க்களத்துக்கு போறேன், போனா சாவேன், செத்தேன்னா சீதையை விட்டுட்டு நீ நல்லாயிரு, நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் சாகிறேன். இது என்ன? இது பாசம் தானே. அந்த பாசத்தில் சொல்றான். திரும்ப போறான், போகும்போது சொல்றான், இற்றை நாள் வரை முதல் முன் யான் செய்தன குற்றமும் உளையனில் பொருத்தி கொற்றவன். இது வரைக்கும் நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா? அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய. உன் முகத்தில் இன்னமும் விழிக்க முடியாதுடா. அப்போ நான் போர்க்களத்துக்கு போகிறேன், நம்ம பக்கம் நியாயம் இல்லை. அப்போ நம்மகிட்ட எவ்வளவு பலம் இருந்தாலும் நியாயம் என்கிற பலம் இல்லாததால் நான் அழிவேன். தனிப்பட்ட முறையில் இவங்கிட்ட நியாயம் இருந்திருந்தா இவன் என்ன சொல்லுவான்? வெற்றி பெறுவேன்மா.
அங்கே போகிறான். அங்கே போன இடத்துல விபீஷ்ணன் வந்து வா ராமனோட சேர்ந்துக்கோ, அவனோட சேர்ந்தினா பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைடா, முக்தியே அடையலாம். அந்த நாயகன், அறத்தின் நாயகன் உன்னை கூப்பிட்டு அனுப்புனான். காதலால் என் மேல் கொண்ட கருணையினால் கூப்பிட்டு அனுப்புனான். வா நீன்னா, அதுக்காக வரலடா நான், அது நீ வந்துடாத என்கிட்ட என்ன. அப்போ சொல்கிற போது தான் சொல்கிறான், இந்த பாரு நீ அங்கே இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, ரெண்டில் ஒன்று சொல்லணுமா இல்லையா ஐயா, நீ வந்து ரன்லை அவனை கூப்பிடணும், கூப்பிடல. என்ன சொல்கிறான், உனக்கு அது தக்கதையா, உனக்கு அது சரி, புலையுறு மரணம் எய்தல் எனக்கு இது புகழ்னு. அண்ணனுக்காக உயிரை கொடுத்தான்ங்கிற புகழோடு நான் போகிறேன், நீ அங்கே இரு அரணாய், நீ இங்கே வர வேண்டாம், நீ ராமனோடையே இரு என்று சொல்லுகிற பொழுது அந்த நீதியை காப்பாற்ற நினைக்கிறான். கடைசியிலே அண்ணனுக்காக போய் உயிரையே விடுறான். அங்கே விடுகிற பொழுது என்ன சொல்கிறான், சாகும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இந்த பாரு ஐயன் வில் தொழிலுக்கு 1000 ராவணர் அமைவிலன், அந்தோ யான் கையும். என்ன செய்கிறான் ராமன், முதல்ல வலது கையை வெட்டுறான், அப்புறம் இடக்கரத்தை வெட்டுறான், இந்த காலை வெட்டுறான், இந்த காலை வெட்டுறான், ஒன்றும் இல்லாமல் கீழே கிடக்கிறான். இந்த கையை வெட்டினோன்னு இந்த கையால் இந்த கையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறான். அப்போது அவன் வந்து சும்மா அவன் ஒப்புக்கு சண்டை போடல, உண்மையாகவே சண்டை போடுறான், உப்புக்கு சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு எல்லாரையும் அழிக்கிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் ராமன் வந்து தான் அவனை வெல்ல வேண்டியதாக இருந்தது. வாயால் எடுத்துனா எல்லாம் போய் கீழே விழுந்து கிடக்கிற போது சொல்கிறான், ஐயன் வில் தொழிலுக்கு 1000 ராவணர் அமைவிலர், அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படுவாய் பயலுக்காக நான் சாக வேண்டியதாக இருந்ததுன்னு வருத்தப்படல, வேறு இனி உதவலாம் துணை காணேன்னா. இன்னும் உதவலாம்னு நினைக்கிறேன், முடியலையே, எல்லாம் போயிட்டுதே, நான் என்ன பண்ணுறது என்று சொல்லுகிறான். நீதிக்கும் பாசத்துக்கும் ஒரு பெரிய சண்டை வருகிறது. அதில் இந்த பாசப்பிணிப்பை வெல்லும்படியாக வைத்து நீதியை எதிர்த்து காட்டுகிறானே, அதுதான் கம்பனுக்கு சவாலாக அமைந்தது. அதை கம்பனே தீர்த்து வைத்து விட்டான், தேவர்கள் எல்லாம் கூப்பிடல. ஆகவே ஆமாம், இன்னொருத்தனை கூப்பிட்டனா என்னங்க அர்த்தம்? ஆகவே பாசப்பிணிப்பிலே தான் மிகச்சிறந்த சவாலாக அது அமைந்தது. அதில் தான் அவன் வெற்றி பெற்று கம்பன் காட்டுகிறான், ஒரு அரக்கனை இப்படி உயர்த்தி காட்டுகிறான் என்றால் அதுதான் அவனுடைய பெரிய பாத்திர படைப்பு என்பதை சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக ஒரு பாத்திரத்தை எடுத்து காட்டி விளக்கி இருக்கிறார். அழுக்கு அதிகமாக படித்து போச்சுன்னு வச்சுங்க, அது பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அது ஏதாவது ஒரு நல்ல இப்போ வந்துருக்கிற சோப்பெல்லாம் போட்டால் அது போயிடும், அது பிடிச்சது. சில அரைக்கரை இருக்குது, என்ன துவைச்சாலும் என்ன விதமான டிட்டர்ஜென்ட் போட்டாலும் போகவே போகாது, அதுக்கு பிடிப்புன்னு பேர். அதனால் பிடிப்பையும் சொல்லிட்டாங்க. நண்பர் முனைவர் அன்பழகன் அவர்கள் ரொம்ப சிறந்த பேச்சாளர், படிக்கும் பொழுதே முதல் பரிசு வாங்கி வெற்றி பெற்றவர். அவர் இப்போ பாசம் என்ற அணியிலே பேசுகிறார், அறம் என்ற அணியிலே பேசுகிறார். அறப்பிடிப்பு. தேவகோட்டை கம்பன் விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நகைச்சுவை பேரரசர் ஐயா அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்திய நீதியரசர் ஐயா அவர்களே, கலை வள்ளல் ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய அருமை ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பேச்சாளர் பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த பட்டிமண்டபத்திற்கு நீதிநாயகராக வீற்றிருக்கிற எங்களுடைய ஆசான் ஆய்வுரை திலகம் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனுக்கு எது சவாலாக இருந்தது? அறத்தினுடைய பிடிப்பை பாடும்போதா, பாசத்தினுடைய பிணிப்பை பாடும்போதான்றதான் கேள்வி. எது சவாலா அவனுக்கு இருக்கும்? பாசத்தை பற்றி பாடுவதற்கு கவி சக்கரவர்த்திக்கு கம்பனுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்பனுக்கு முன்னால் பாசத்தை பற்றி பாடுனா ஆயிரக்கணக்கான புலவர்கள் தமிழில் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் படித்தவனுக்கு இது ஒரு சிக்கலாக வர வாய்ப்பே இல்லை.
ஆனா அவனுக்கு எது சிக்கலா வந்திருக்குதுன்னு இப்ப நம்ம நினைக்கிறோம். அறப்பிடிப்பை பாடுவதிலே அவனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்குதுன்னு நம்புறோம். கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவனும் சில நேரங்களில் யோசிச்சு பாட வேண்டிய நிலைமை அவனுக்கு வந்திருக்குன்னு நம்புறோம். அதனால அப்படி நினைக்கிறதுல தவறு இல்லை. நான் கூட என்ன ஒரு பேச்சாளன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் காலையில் வரைக்கும். காலையில் ஒரு பெற்றோர் ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தார். சார், என் பையனை ஒரு பெரிய பேச்சாளராக்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு. நல்ல விஷயந்தானேன்னு சொன்னேன். இல்லை சார், அவன் உங்களை மாதிரியே பேசி பழகிறான் சார்னாரு. நல்ல விஷயந்தானேன்ட்டேன். இல்லை சார், அவனை ஒரு சிறந்த பேச்சாளராக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். நான் ஒன்றுடனா உங்களை மாதிரி பேசுகிறேன். அதுபோல் இப்போ கம்பன்ட்டையும் சில சிக்கல் இருக்குமோன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போது அறம் வெல்லும் பாவம் தோற்கும்ங்கிறது அடிப்படை. அதில் என்ன சிக்கல்னு கேட்குறாங்க ஐயா எதிரணி தலைவர் அவர்கள். அறத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள இதை பற்றி இங்கே பேசலை. அறத்தினுடைய பிடிப்புன்னா எப்போ அது வருது தெரியுமோ? ஒரு அறத்திற்கும் இன்னொரு அறத்திற்கும் இடையிலே உள்ள சிக்கலை தீர்க்க கம்பன் எப்படி பாடுபடுகிறான். ஒரு அறம் இன்னொரு அறம் ரெண்டும் மோதுது. அறமும் பாவமும் மோதினால் ராமன் ராவணனை வீழ்த்தின மாதிரி வீழ்த்திடலாம். ஒரு அறம் இன்னொரு அறத்தோட மோதுகிற சூழ்நிலை. இப்போ ஒன்று சொல்றேன். ஆரம்பத்தில் கைகேயினிடத்தில் சொன்ன சொல்லை காப்பாத்துறதா, மூத்தவனுக்கு தான் அரசாட்சியை கொடுக்கணுங்கிற மரபை காப்பாற்றுறதான்ற ஒரு போராட்டம் வருது. இதுதான் அறத்தினுடைய போராட்டம். இது ஒரு தர்மம், இது ஒரு தர்மம். ரெண்டுல எதை விடுறது, எதை காப்பாத்துறது, இது ஒரு சிக்கல். இந்த இடத்தை கம்பன் எப்படி பாடுறான்? அங்க அவன் தடுமாறுறானா, அவன் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறானா, சவாலா இருக்குன்னு நினைக்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பட்டிமண்டப தலைப்பினுடைய நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ ரெண்டையுமே காப்பாத்தினதா இன்னொரு இடத்துல ஒரு வரி வரும். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல்னு வரும். நான் கேட்கிறேன், முதல்ல வாய்மையாவது இவன் காப்பாத்தினவனா இருந்தானா? சார், ஒருத்தர் 1 லட்சம் கடன் கொடுத்தனே, அதை இப்போ தரப்படாதான்னு கேட்குறாரு. நீ கொடுத்த எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தவரே கம்முன்னு இருக்காரு. உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம்னா? இப்போ இந்த முதல்ல வந்தான்ல அவன் ஓடி போய் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு 1 லட்சம் கடன் கொடுத்தவன் யாருன்னு தேடிட்டு வந்துட்டான். இப்போ இவரும் வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தால் இந்த 2 பேருடைய சூழ்நிலையை பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தவர் கம்முன்னு இருந்தார். இப்போ கூட அவருக்கு பணம் தேவையில்லை, சௌரியமா இருக்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தவன் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிறான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த பணம் தேவை. இந்த 2 பேர்ல யாருக்கு தரணும்? சீனியாரிட்டி பிரகாரம் முன்னாடி கொடுத்தவனுக்கு அல்ல, அவசியம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு. இப்போ 2 சொல்லுலேருந்து தவறான் தசரதன். முதல்ல சீதைக்கு கொடுத்த வாக்குறுதி பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன சத்தியம். அது நேற்று ஒன்று சொன்னா சார், என்ன சொன்னா? கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதி. நேற்று ஒன்று சொன்னான். மந்திர கிழவர்கள், அமைச்சர்கள், தளபதிகள் எல்லாரையும் ஒன்னா சபையில் உட்கார வச்சு ராமனுக்கு நாளை முடிசூட போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் சொன்னான். இப்போ அவனுக்கு அதையும் மீற வேண்டிய நிலைமை வருதா இல்லையா? ஒரு சத்தியம்னு சொன்னால், ஒரு வாக்குன்னு சொன்னா நேத்து சொன்னதுக்கு வலிமை கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு தான் வலிமைன்னா ஒரு பேச்சு வரும். இப்போ கைகேயிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினால் நேற்று ராமனை ராஜாவாக்குவேன்னு சொன்னானே, அதை அவன் கைவிடணும். ராமனை ராஜாவாக்கினால் கைகேயிக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை கைவிடணும். இப்படி 2 வாய்மையே ஒன்னோட ஒன்று மோதுகிற நிலையில என்ன முடிவு பண்ணுவான்? கம்பனுடைய சிந்தனையில இந்த கேள்வி வருது. நினைக்கிறான் கம்பன், இத இப்படி ஒன்று இருக்குதே, அது அவன் நேரடியா சொல்லல, நகர மாந்தர்களை விட்டு சொல்றா. என்னையா இந்த தசரத மகாராஜாவுடைய செயல்? தண்ணீர் இல்லாத தலைமகற்கு தாரணியை முன்னே கொடுத்து முறை திரும்ப தம்பிக்கு பின்னே கொடுத்தால் பிழையாதோமை. ஜனங்க கேக்குது,
அன்னைக்கு சொன்ன கைகேயினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக கொடுத்தால், நேத்து நான் ராஜாவாக்க போறேன் ராமனேன்னு சொன்னானே, அது சத்தியத்தில் இருந்து பிழந்தது ஆகாதோ? சத்தியம் தவறியது ஆகாதோ? என்ன இந்த ராஜாவினுடைய செயல்? இந்த ராஜாவினுடைய நாட்டில் தான் நாம இருக்கணும்னு ஒரு நிலைமை வந்தால், வேண்டாம், நாங்க தர்மத்தையே கைவிட தயாராயிட்டோம். பொதுமக்கள் சொல்றதா கம்பன் பாடம். பிறகு அடுத்து இதை எப்படி இந்த சிக்கல் வந்து போச்சு, இதை கம்பன் எப்படி சரி பண்றான் பாருங்க. பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. கடைசியா நாம் ஒன்றை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய உயிர் தியாகத்தை செய்வதன் மூலமாக அதை சரி பண்ண முடியும் என்று ஒரு மரபு இருக்கிறது. அதனால என்ன பண்ணா, தசரதன் இறந்து போன சம்பவத்தை வைத்து பின்னால வாலியின் மூலமா வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, எப்படி கண்ணகிக்கு இழைத்த கொடுமையை, அநீதியை, செங்கோலினுடைய வளைவை அங்க பாண்டிய மன்னன் தன் உயிரை கொடுத்து நிமிர்த்தினான் என்று அவர் பாடுகிறாரோ, அதே போல இங்கே அவன் அதை நிமிர்த்துவதற்கு அவன் உயிரை இழந்தான் என்று பாடுகிறானே. இதுதான் சிக்கல் வந்த போது அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சாதுரியம். அறம்னா என்ன? ஐயா எங்க அணித்தலைவர் அற்புதமான விளக்கத்தை சொன்னார். இன்னொரு இடத்துல இன்னொரு விளக்கம் சொல்றான். தாங்கிட்ட ஒருத்தன் அடைக்கலம் தேடி வந்துட்டான்னா அவனுக்காக உடல், பொருள், ஆவி, புகழ் எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஒருத்தன் தயாரா இருந்தான்னா அதுதான் அறம். ஒரு சாதாரண புறாவுக்காக தானே தராசு தட்டில் ஏறி ஒருத்தன் நின்னானே, அதுதான். இப்போ விபீஷ்ண வர்றான், இங்கே ராமரிடத்துல அடைக்கலம் கேட்டு வர்றான். தன் சகாக்கள் இடத்துல யோசனை கேட்கிறான். ராம யாருமே சேர்த்துக்காதேன்றான். மாருதிங்கிற அனுமன் மட்டும் சேர்த்துக்கலாம்னா. இப்படி கேட்கும் பொழுது எல்லாருமே இவன் அரக்கர்கிட்டேந்து வர்றான், என்ன நோக்கத்தில் வர்றான்னு தெரியல, வேண்டாம் நமக்கு பெரிய அழிவு வந்தாலும் வந்துடும் எச்சரிக்கை பண்றாங்க. அப்போ ராமன் சொல்றான் பாருங்க, அறத்தினுடைய விளக்கம் அதுதான். இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று எரிந்தவர்க்கு எரிநீர் வேலை, இறந்தவர்க்கு எரிநீர் வேலை, கடைந்தவர்க்கு ஆகியாலும் உண்டவர் கண்டிலீரோ, உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளது ஒன்று ஈவானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். தாங்கிட்ட ஒருத்தன் வந்து அடைக்கலம் அடைந்த பிறகு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து எதையும் இழக்க தயாராக இருக்கிற அந்த நிலை இருக்கிறது, அதுதானே அறம். இப்பயும் ரெண்டு அறத்துக்கு இடையில ஏற்படுற போராட்டத்தில் ஒரு அறத்தை விடு இன்னொன்னு காப்பாத்துன்னு விபீஷணன் மூலமாக சொல்றான். உலகத்தில் அறம்ன்றது எல்லா நகரத்திலும் இருக்கணும். இலங்கைங்கிறது ஒரு நகரம், இன்னைக்கு அது ஒரு நாடு. இலங்கை புக்கான்னு சொல்லும்போது வெளியில் வந்து சண்டை போட்டுட்டு தான் நகரத்துக்குள்ளே போனார் ராவணன். அந்த நேரத்தில் இலங்கையில் தர்மம் என்பதற்கு இடம் கிடையாது. தர்மம் உள்ளே போக முடியாது. கரங்கு கால் புகா, கதிரவன் ஒளி புகா, மரம் புகாது, மரளி மரம் புகாது, வானவர் புகார் என்கை வம்பே, திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதைய அறம்புகாது இந்த அணிமதில் கிடக்கை நின்று அகத்தின்னு சொன்னால, அந்த இலங்கையிலே கூட அறம் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடனை என்ன பண்ண தெரியுமோ, அந்த அறத்தினுடைய நிறம் வெண்மை, நான் கருமை, எனக்குள்ளார நீ வந்து ஒளிந்துகொள், என் நிறத்திலே உன்னாலே இங்கே வாழ முடியும், இல்லைன்னா இங்கே வாழ முடியாது என்று அறத்திற்கு அடைக்கலம் கொடுத்த விபீஷணன் அவனுக்கு இவன் அடைக்கலம் கொடுத்தான். பழிக்கு வேதிகை பவளத்தின் கூடத்தில் பசுந்தேன் துளிக்கும் கற்பக பந்தரில் கருநிறத்து ஓர்வால் வெளித்து வைகுவது அரிதன் அவர் உருமேவி, ஒளித்து வைகின்ற தர்மம் அண்ணான் என்று விபீஷ்ணனை கம்பன் சொல்லுகிற போது தர்மத்திற்கு அவன் அடைக்கலம் கொடுத்த திறம் நமக்கு தெரிகிறது. எனவே ஒரு அறத்திற்கும் இன்னொரு அறத்திற்கும் இடையிலே நடைபெறுகிற போராட்டத்தை கம்பன் சித்தரிப்பதிலே சிக்கலை சந்திக்கிறான். வெற்றிகரமாக அதிலே அவன் தேர்ச்சி அடைந்து அருமையான காப்பியத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. மிக அருமையாக பேசினார். அடுத்து நண்பர் இலக்கிய செல்வர் மாது அவர்கள் பேசுகிறார்கள். அவங்க அப்பா ரொம்ப பெரிய பேச்சாளர், அவர் மாதிரியே இவன் பேசுகிறான். ஆனால் இவனை விட அவங்க அப்பா நல்லா பேசுவார். இதுக்கு என்ன பாராட்டியிருக்க வேண்டாம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கம்பன் விழாவினை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்து அன்பர்களே, இந்த
விழா மேடையிலே ஆண்டுதோறும் ஏறி பேசுகிற வாய்ப்பு இந்த ஆண்டு சென்ற ஆண்டும் எனக்கு கிடைக்காமல் போனது, இந்த ஆண்டும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஏங்கி இருந்த நேரத்திலே கம்பன் கழகத்திலே ஏறுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரியும். சஷ்டிக்கு கூப்பிட்டாங்க, அப்போ இல்லை. ஆனால் அது வேண்டாம். ஆனால் சஷ்டி குழு கம்பன் விழா நடத்தலாமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சஷ்டி நடத்துகிற மேடையில் இந்த கொட்டகையில் கம்பன் விழா நடத்தலாமா? சஷ்டி விழாவை யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் கம்பன் விழாவை நடத்துவதற்கும் முழுவதும் தகுதி பெற்றவர்கள். இதை நான் சொல்லலை, கம்பனே சொல்கிறான். பந்தினை இளையவர் பயிலிடம் மயில் ஊர் கந்தனை அணையவர் கலை தெரி கழகம். கந்தனை யார் அணைகிறார்களோ அவர்கள் தான் கம்பன் விழாவை நடத்த முடியும். ஆகையினாலே சஷ்டிக்கும் இந்த மேடையிலே வீட்டிலிருந்து எங்களை எல்லாம் இலக்கிய உலகத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆய்வுரை திலகம் ஐயா அவர்களுக்கும், பாங்கறிந்து பட்டிமன்றம் மீறி இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கே திரளாக கூடியிருக்கிற சிவஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எது சவால்? அந்த சவாலில் எது அழகு? இதுதான் கேள்வி இன்னைக்கு. அறம்ங்கிறது என்ன, பாசம்ங்கிறது என்ன? இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்குறது? எங்களுடைய அணித்தலைவர் அம்மாவை பற்றியும் மனைவியை பற்றியும் சொன்னார். அணித்தலைவர் என்ன சொன்னாரோ அதை வச்சே நானும் தொடங்குறேன். அறத்துக்கும் பாசத்துக்கும் எப்படி வித்தியாசம் சொல்கிறேன், எது அழகுன்னு சொல்கிறேன். நமக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, மனைவியை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப தைரியமாக சொல்லலாம். எப்போ யார் யாரை பிடிக்கும்னு கேளு. எப்போ சரி, இப்படி வச்சுக்குவோம். முதல்ல வந்து அம்மாவை பிடிக்குமா, நடுவில் வந்து மனைவியை ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு இருக்கும்போது அது வேற. நீங்கள் இது அவர் பாருங்க, முதல்ல வந்த அம்மாவானா நமக்கு அம்மாவை பிடிக்கிறத விட மனைவியை தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்? அம்மா இப்படித்தான் இருப்பான்னு தெரியும், இவ எப்போ எப்படி இருப்பான்னே தெரியாது. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறவளை பற்றி புரிஞ்சுக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். அதில் தான் சுவை இருக்கும். அறம் இப்படித்தான்னு தெரியும், பாசம் எப்படின்னே தெரியாது. அதனால தான் அதை பாடும்போது சவா. ஆண்டவனுக்கே தெரியாது ஒரு பெண் எப்படி இருப்பான்னு. ஆண்டவனால முடியாத செயல்கள் ஏதாவது உண்டா? முருப்பழ ரத்தன செட்டியார் ஐயா எழுதியிருக்காங்க, கடவுளால் முடியாத செயல்கள்னு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தன் எழுதியிருக்கான் பாருங்க, கேட்குறேன், ஆண்டவனால முடியாது ஏதாவது உண்டா? உண்டுன்னு எழுதியிருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணான், ஆண்டவனை வேண்டுனா ஆண்டவன் வந்துட்டான். என்னடா வேணும்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, என் குழந்தைங்க எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்கள மலேசியன் ஏர்லைன்ஸ் வழியாக போய் பார்க்கலாம்னா பயமாக இருக்கு, போக முடியாது போல் இருக்கு. சரி, ஏதாவது கடல் வழியாக போகலாம்னு பார்த்தா அதுக்கும் பயமாக இருக்கு. நீ ஒன்று பண்ணு, சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ரோடு போட்டு கொடு அப்படின்னா. கடவுள் சொன்னால் முடியாதுடா, வாய்ப்பே இல்லை, நடுவில் கடல்லாம் இருக்குது, முடியாது. வேற ஏதாவது கேளு. ஓ, இதே போட்டு தர மாட்டேங்கிற, அப்புறம் வேற இது முடியாது, மற்றது கேளு தரேன் அப்படி. ஒன்று அவன் கேட்டான். அப்போ ஒன்று பண்ணு, என்ன, என் மனைவி என்ன எதிர்த்து பேசக்கூடாது, தினம் என் காலில் விழுந்து கும்பிடணும். என்ன பண்ணுவா அப்படின்னா, கடவுள் கேட்டான், ஆஸ்திரேலியாவுக்கு சிங்கிள் ரோடு வேணுமா டபுள் ரோடு வேணுமா? இது ஆஸ்திரேலியா போய் வந்தவ பேசுனியோ? நான் என்ன கேட்குறேன், இப்போ கேட்ட உடனே ஒரு சுவை வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? எதை பாடும்போது இப்படி பாடுறதா அப்படி பாடுறதான்னு தடுமாறுகிற நிலை வருது பாருங்க, அதுதான் சவால். அது அறத்துக்கு வரவே வராது, ஆனா பாசத்துக்கு வரும். இப்போ பாருங்க, நான் பரதனை சொல்லணும்னு நினைக்கிறான், ராமனை சொல்லணும்னு நினைக்கிறான். ராமனை சொல்லிட்டான், ஏன்னா அவன் தான் கதைக்கு நாயகன். இப்ப கதைக்கு நாயகனா இருக்கிற ராமனோட சேர்த்து பரதனை சொல்லணும்னு வரான். எப்படி சொல்றான் பாருங்க, ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். குளமுறை கிளத்து படலம்னு ஒன்று இருக்கு. ராமன் வில்ல முறிச்ச பிற்பாடு கல்யாணம் பண்றதுக்காக பிள்ளைகள் 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது ஜனகன் கேட்கிறான், இந்த 4 பேர் நிற்கிறாங்களே இவங்களை யாருன்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரா சொல்றவன் சொல்லும் போது பரதனை பார்த்து சொல்றான் விஸ்வாமித்திரன், இவன் யார் தெரியுமா? இங்க இருக்கிற ராமன் இருக்கான் பாரு, அவனும் இவனும் ஒன்று, அவனும் இவனும் ஒன்று, தம்பின்னு நினைக்காது, அவனும் இவனும் ஒன்று. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனும் பெயரானை எல்லேறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை. அப்போ பரதன் இஸ் ஈக்குவல் டு ராமன் சொல்லிட்டான். சரி, இதே பரதனை இன்னொரு இடத்துல சொல்றான். எப்போ?
குகன் பார்க்கிறான் காட்டுக்கு வந்த பரதனை. அருகில வந்து பார்த்த உடனே ஆகா இவனா இப்படி இருக்கான்னு இப்ப கம்பன் பாடுகிறான். எப்படி? தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியலம்மா. விஸ்வாமித்திரன் பரதன் இஸ் ஈக்குவல் டு ராமன் சொன்னா, இப்ப குகன் சொல்றான் பரதன் இஸ் ஈக்குவல் டு 1000 ராமர்னா. சரி, இது பரவாயில்ல. பின்னாடி 14 வருஷம் அண்ணன் வரலன்னு சொன்ன உடனே இனி எதுக்குடா இந்த உயிரை வச்சுக்கணும்னு மாச்சிக்கலான்னு நினைக்கிறான். அப்போ கோசலவரா ராமனை பெத்தவரா வந்து சொல்றா, எண்ணில் கோடி ராமர் நின் அருளுக்கு அருகா வரும். இந்த பாசத்தை எப்படி டெவலப் பண்றான் பாருங்க. முதல்ல ராமன் இஸ் ஈக்குவல் டு பரதன் சொன்னா, அப்புறம் பரதன் இஸ் ஈக்குவல் டு 1000 ராமன்னா, இப்போ பரதன் இஸ் ஈக்குவல் டு கோடி ராமருங்கிறான். இப்போ ஒரு கேள்வி வருது, கம்ப சூத்திரம் இங்கே தான் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி, ராமன் பெரியவனா பரதன் பெரியவனா? ராமன் பெரியவனா பரதன் பெரியவனா? கதைக்கு நாயகனா இருக்கிற ராமனை பாடும்போது தடுமா இருக்கிறானா, இல்ல பரதனை பாடும்போது? இது நமக்கு சுப கூட்டிக்கிட்டே போகுது. அதை படிக்கும் போது தான் சவால் வருது. இதுதான் கம்பனுடைய சூத்திரம். இப்ப கேட்கிறேன், யாரு பெரியவன்? எங்க நண்பன் ஒருத்தர் தான் எனக்கு. அவன் எம்ஜிஆர் படம்னா வெறி, அப்படி பார்ப்பான். எத்தனை நாள் படம் போட்டாலும் எத்தனை நாளும் அத்தனை ஷோவும் போய் பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் பார்ப்பான். அவனுக்கு அந்த இதே கிடையாது. உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் வந்தது, நினைவு இருக்கா? அந்த படம் பார்த்துட்டு வந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், படம் எப்படி அப்படின்னா? சூப்பர். என்ன படம்? அருமை. பாட்டு எப்படின்னு? எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு கேட்கணுமா? என்ன பாட்டு? டாப். ஃபைட் எப்படி அப்படின்னு? என்ன ஃபைட் எப்படின்னு கேட்குற? நம்பியாரோட புதுசாக ஒரு ஃபைட்டு போட்டிருக்காரு பாரு வாத்தியார், அவ்வளோ டாப். அடுத்து ஒரு கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டேன், எம்ஜிஆர் நடிப்பு எப்படின்னு. அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அப்படி ஒரு பதில் சொன்னாங்க. சிவாஜி பிச்சை வாங்கணும்லன்னா. எம்ஜிஆரோட நடிப்பு எப்படின்னு, சிவாஜி பிச்சை வாங்கணும்னா. இப்போ இது எம்ஜிஆருக்கு பெருமையா சிவாஜிக்கு பெருமையா? இதை பாருங்க, நடிப்போட உயரம் என்னன்னு கேட்டு அதை யாரோடலாம் அளவுகோல் பண்ணி பார்க்கலாம்னு கேட்டா சிவாஜியோட தான் அளவுகோல் பண்ணி பார்க்க முடியுமே தவிர வேற யாரும் அதுக்கு அளவுகோல் கிடையாது. அது மாதிரி பரதன் பெருமையை சொல்லணும்னு ஆசைப்படுறான். யாரோட அளவுகோல் பண்றதுன்னா அவன் அண்ணன் ராமனோட தான் அளவுகோல் பண்ண முடியுமே தவிர வேற யாராலும் அளவுகோல் பண்ண முடியாதுன்னு பரதன் ராமன் பாச பிணைப்ப உயர்வை சொல்லுகிற பொழுது கம்பன் தடுமாறுகிற தடுமாற்றம் இருக்கிற அங்கதான் நமக்கு சுவையை தருகிறான் கம்பன். அப்போ அறம் என்பது நேர் வழியில் யார் வேணாலும் பாடிட்டு போகலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அதில் இலக்கிய நயத்துக்கு வேலை இல்லை, அதில் அழகுக்கு வேலை இல்லை. ஆனால் பாச பிணைப்பை பாடுகிற பொழுதெல்லாம் அழகு. சீதை எனக்கு பிடிச்சி கொடு அப்படின்னு கேட்குறா, எனக்கு பிடிச்சி கொடு மான. எப்படியெல்லாம் பக்கத்தில் இருக்கிற இவன் சொல்கிறான், யார்? இலக்குவன். அண்ணா அது பொய்மா, நான் வேணா பிடிச்சி தரேன். உடனே சீதை சொல்றான், நாயக நீயே நல்கலை பற்றி போல்வான், நீ தான் எனக்கு பிடிச்சு தரணும். திருப்பி சொல்றான் யாரு? இலக்குவன். அண்ணா இது என்னன்னா இது பாரு, ஒரே மணி ரத்தனம் அதெல்லாம் பறிச்சிருக்கிற மாயம்மான், இதுக்கு என்ன பதில் சொல்லாங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அப்படியா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? இப்ப பாருங்க எப்படி சொல்றான் பாருங்க கம்பன். யார் மூலமா? ராமன் மூலமா சொல்றான், உலகத்துல இல்லாதது இல்லை இளம் குமரா, உலகத்துல எல்லாம் இருக்க தாண்டாச்சு, இதை போய் பெருசா நினைக்கிறேன். இப்ப பாருங்க எப்ப தடுமாற்றம் வருகிறதுன்னு கேட்டா, இதெல்லாம் காரியத்தை செய்யும் போது இவளுக்கு செய்து தரணுமேன்னு நினைக்கும் போதுதான் மேல கதையை நடத்துறதுக்கான வழி பிறக்குது. நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்யறேன். கும்பகர்ணனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க பாருங்க, கும்பகர்ணனா வீடண்ணனா பெரிய சிக்கல் வந்ததே கம்பனுக்கு அதுல தானே. எதை சொல்றது? ரெண்டையும் சொல்லணும். இதுல இதை சொல்றதா அதை சொல்றதா அதை சொல்றதா இதை சொல்றதான? ஒருத்தன் செய் நன்றி சிறந்தவன், ஒருத்தன் நடுநிலைமையில சிறந்தவன். யாரை எப்படி பாருன்னு அவன் தடுமாற்றம் இருக்கிறதே அதுதான் உச்சம். என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்தியசீலன் ஒன்று சொல்வார்கள், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வள்ளுவன் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த தடுமாற்றத்திலேருந்து தன்னுடைய திறமையை கம்பன் காட்டுகிறான். எப்படின்னு கேட்டால், வள்ளுவர் 11ஆவதா ஒரு அதிகாரம் படைச்சிருக்கிறார், அதுக்கு செய் நன்றி அறிதல்னு பேர். 12ஆவதா ஒரு அதிகாரம் படைச்சிருக்கிறார், அதுக்கு நடுவு நிலைமைன்னு பேர். என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சொல்லுவார், இது ரொம்ப புத்திசாலித்தனமாக கம்பன் படைச்சிருக்கான், அதாவது வள்ளுவன் படைச்சிருக்கான், அதை கம்பன் எடுத்து காட்டுறான். எப்படின்னு கேட்டால், அவர் ஒரு நல்ல செய்தி சொல்லுவார். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மோசமானவர்கள், ரவுடி, கருப்பு பணம் வைத்திருக்கவர்கள், இந்த முகவரியெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நினைச்சா ஒரே நாள் இரவில் அத்தனை பேரையும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டு கிளீன் இந்தியாவை மாற்றிடலாம். ஏன் செய்யலை? செய் நன்றி அறிதல்.
மோடி கிட்ட சொல்லுப்பா, கிளீன் இந்தியா பத்தி அவர் அதான் சொல்லுவார். அது இப்ப பாருங்க, கம்பன் இதுல முரண்பட்டு பார்க்கிற போது இந்த ரெண்டு பாத்திரங்களை எடுத்துக்கிறானா, எப்படி படிக்கணும்னு நினைக்கிறான். அண்ணனுக்காக அவன் போட்ட சோறுக்காக உயிர் விடுவதற்காக செய் நன்றி அறிதலுக்கு ஒரு தம்பியை படைத்தான் கும்பகர்ணன். அறம் பிகழ்கிற போது பாசத்தை தூக்கி விட்டு எப்படியடா பாசத்தோடு வாழ்ந்து அவனுக்காக அழுது அவன் இறந்த போது அவனையும் உயர்வு செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக நடுநிலைக்கு வீடனன் என்ற ஒரு பாத்திரத்தை தம்பியை படைத்தான். இப்படி பாச உணர்விலே அவன் படைத்த உன்னத பாத்திரங்கள் தான் இவை இரண்டும் என்று மிக அழகாக கம்பனை தடுமாற வைத்த இடங்கள், பாசத்தை காட்டுகின்ற இடங்கள் தான். அதை பாடும் போதுதான் அவன் சவாலாக உணர்ந்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அடுத்ததாக ராம சவுந்தரவல்லி அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க. அறம். தேவகோட்டை கம்பன் கழகத்தை தொடங்கி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய எங்களுடைய மூத்த சகோதரர் பேராசிரியர் சிற்சவேசன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தும் வாழ்த்தியும் பேசி சென்றிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவைக்கும், என் முன்னால் வீட்டிருக்கின்ற அறிவார்ந்த அவையினருக்கும் என் பணிவின் வணக்கம். நடுவர் அவர்களே, நான் மறுபடி இந்த தலைப்பையே சொல்லி பார்த்தேன். கம்பனுக்கு சவாலாக அமைந்தது எது என்பதுதான் கேள்வியை ஒழிய, ராமாயணத்தில் அறம் தலை தூக்கி நிற்கிறதா, பாசம் உயர்வாக நிற்கிறதா என்பது அல்ல. ராமாயணம் ரெண்டையும் பேசியது என்பது வேறு. ஆனால் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, கம்பனுக்கு எதை நிலைநாட்டுவதிலே அவன் சவாலை சந்தித்தான். சவால்னா என்ன? முதல்ல ஒரு சவால் வருதுன்னா ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று சவாலை சமாளிக்கலாம், அல்லது சவாலை வெற்றி பெறலாம். ரெண்டும் செய்யலாம். சமாளிக்கிறதுங்கிறது அவனுடைய தந்திரம் இருந்தால் போதும், சமாளிச்சிடலாம். வெற்றி பெறுவது என்பது அறிவுடைமை. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. சவால் வந்துடுது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாளைக்கு பரீட்சை கேட்குற கேள்வியெல்லாம் இவனுக்கு தெரிய போகுதா என்ன? எல்லா கேள்வியும் சவாலாக தான் இருக்கும் பையனுக்கு. அதனால் தேர்வை பற்றி ஒரு கவிதை எழுதுனா ஒருத்தன், இரக்கமற்ற வினாக்களால் உறக்கமற்ற இரவுகள்னு எழுதும். நாளைக்கு வரப்போகிற கொஸ்டின் எப்படி இருக்கும்? இரக்கமற்ற கேள்வி. இவன் படித்ததும் இருக்காது, சிலபஸில் இருக்காது, நிறைய தடவை கேள்வி அப்படி வந்துடும். அப்புறம் ஒரு கேள்விக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்தால் அதுக்கு 5 மார்க்குன்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அதனால தான் இரக்கமற்ற கேள்விகளால் உறக்கமற்ற இரவுகள்லாம். அது அந்த அவ்வளவு தூரம் இந்த சவால் நினச்சி பயந்துருக்கான்னு அர்த்தம். இப்போ சமாளிக்கிறான்னா என்ன பொருள் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, குத்தினா ரத்தம் வரும்ல, இப்படி ஒரு கேள்வி. உடம்புல குத்துனா ரத்தம் வரும்ல, எதுனால அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? உடம்புல ரத்தம் இருக்குது, வரும், இல்லாதவனுக்கு வராது, எல்லாருக்குமே இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு பதிலை நாம் சொல்ல முயற்சி செய்வோம். ஆனால் சமாளிக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? யார் குத்தினதுன்னு எட்டி பார்க்குது. குத்தினா ரத்தம் வருது, ஏண்டானா யார் குத்தினான்னு எட்டி பார்க்குது. இது சமாளிக்கிறது. இப்போ கம்பனுக்கு இதாங்க சவால்ங்கிறது. அவனுக்கு பாசம் இருக்குது. தம்பி சொன்ன இடமெல்லாம் பெரிய சவாலாக அவெல்லாம் எனக்கு தெரியலை. மான் போகுது, அது பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, இது பொய் மானுங்கிறான். உலகத்தில் எத்தனையோ விதமாக உயிரினங்கள் இருக்கும்லாங்கிறான். டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கலாம்ல, எத்தனை விதமான விலங்கினங்கள் அங்கே காட்டப்படுற உயிரினம்லாம் நமக்கு தெரிஞ்சதா என்ன? இப்படி ஒரு பதில் சொல்கிறதுங்கிறது பெரிய சவாலா இல்லையா? அது சாதாரணமான விஷயங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் சவால் என்பது. கம்பன் எதற்காக முதலில் காவியத்தை தோற்றவைய செய்தான்? அழகாக சொன்னாலே, அறம் பாவம் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அறம் வெல்லம் என்பதை நிலைநாட்டுவது கிளீனாக அவரே சொல்லிட்டார். ராமாவதாரத்தின் நோக்கமே அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுமந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து தீயோர்கள் இறந்து உக நூறி தக்கோர் இடர் துடைத்து ஏகுவதற்காக வந்தவன். இதான் ராமாயணத்துடைய நோக்கம். ராமாவதாரத்தினுடைய நோக்கம் அதுதான். பாசத்தை ஒசத்தி காட்டுறதுக்காகலாம் அந்த காப்பியம் எழுதப்படலை. அதில் பாசம் என்பது சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். நோக்கம் அறம் தலை நிறுத்துவது. அறம் தலை நிறுத்துவதற்காக யாரை படைத்தான்?
நடையில் இன்றுயர் நாயகனை படைத்தான். அப்போ அவன் அறத்தின் நாயகனாக இருக்க வேண்டும், அறமூர்த்தியாக இருக்க வேண்டும், எந்த இடத்திலும் அறம் பிறழாமல் அவனை நடக்கச் செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஒரு இடம் சின்ன சறுக்கல் வந்தால் கூட உங்களை மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கேள்வி கேட்குறவன் இருக்கா மேடையில், எப்படி கம்பன் இந்த இடத்த படைக்கலாம், எப்படி ராமன் இதை செய்தான்? அப்போ சவால் இன்னும் நிற்குதுன்னு சில இடங்களுக்கு அர்த்தம். அதில் ஒரு இடம் எது தெரியுமா? வாலி வதம். அறம் தலை நிறுத்துவதற்காக தோன்றிய ராமன் அங்கு ஒரு காரியம் செய்தான். யாருக்காக செய்தான்? தன்னிடத்தை அடைக்கலமாக வந்த சுக்ரீவனுக்காக செய்தான். அடைக்கலம் என்றால் என்ன? ரொம்ப அழகாக அன்பழகன் அவர்கள் சொன்னார்கள். அடைக்கலம் வந்துட்டான் அப்படின்னா நீ உயிரை கொடு, பொருளை கொடு, உடைமையை கொடு, புகழை கூட விட வேண்டும். அதுதான் அடைக்கலம் தந்ததற்கான இலக்கணம். இப்போ அடைக்கலம் வந்த சுக்ரீவனை அங்கேயும் பாசம் வேணாலும் சொல்லலாம். சுக்ரீவனை தன்னுடைய தம்பியாக இணைத்து கொண்டவன் தான் இல்லையா? அந்த குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவனும் ஒரு தம்பி தான். ஆனால் அவனுக்கு துணை செய்வதற்காக, அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பதற்காக வாலியை வதம் செய்த முறை இருக்கிறதே, அது எப்படி எழுதுறதேடு புகின்ற பொழுது கம்பனுக்கு சவால். இந்த இடம் கம்பனுக்கு சவால் இல்லையா? அவன் நேரடியாக போகணும், சண்டை போடணும், எல்லா இடத்துலையும் ராமன் ஜெயித்த மாதிரி அங்கேயும் ஜெயித்தான், வெற்றி பெற்றான்னு காட்டினார்னா காப்பிய மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ கம்பனுக்கு என்ன சிக்கல் என்றால், வாலியினுடைய பாத்திரம் ஒரு பெரிய சிக்கலான பாத்திரம். அவனை நேருக்கு நேர் நின்று யாராலும் வெல்ல முடியாது என்பது விதிக்கப்பட்டிருக்கிற விதி, அவன் வாங்கிய வரம். மும்மூர்த்திகளும் கூட அவனுக்கு முன்னால் நின்று போரிட முடியாது. ஏனால் எதிரிலே நிற்பவன் பலத்தில் பாதியை பெறுகின்ற வரத்தினை என்றவனுக்கு வழங்கப்பட்டதோ அன்றைக்கு அங்கே சிக்கல் தொடங்கியாச்சு. அப்போ கம்பன் என்ன செய்கிறார் பாருங்க. ராமன் என்ன எப்படி அவனை வென்ற வாலிவதம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். மரத்திற்கு பின்னால் நின்று அந்த அம்பினையை தான் அது வாலியின் மார்பிலே சென்று பாய்ந்தது. வாலி அதை பிடுங்கி பார்த்தான், வச்சான், அதெல்லாம் சரிதான் இல்லை, யாருடைய அம்பு என்பதை கண்டு கொண்டு அவன் பேசுகிறான். இப்போ கம்பன் எதை நிலைநாட்ட வேண்டும்? கம்பனின் நோக்கம் ராமன் அறத்தின் நாயகன், இதை நிலைநாட்ட வேண்டும். இந்த இடத்துல எப்படிங்க நிலைநாட்ட முடியும்? சவால் இல்லையா இது? என்ன இவன் மறைஞ்சிருந்து எய்திருக்கான். மறைஞ்சிருந்து எய்தவனை அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், ரொம்ப அருமையான விவாதங்கள் அங்கே நடக்கிறது. ஒரு கேள்வி கடைசியிலே கேட்டான் வாலி. ஒரே ஒரு பல கேள்விகள் கேட்டான். நாட்டில் ஒரு கருமம் செய்து காட்டில் ஒரு கருமம் செய்கிறாயே, இதுதான் நீ படித்த மனுநீதியா, உங்கள் அறமா என்றெல்லாம் கேட்கின்றான். தேவியை பிரிந்த பின்பு திகைத்தனை போலும் செய்கை என்று கேட்கிறான். பதிலே சொல்ல முடியாத கேள்விகள் பல கேட்கின்றான். கடைசியிலே ஒன்று கேட்டான். எல்லாம் சரி, நீ சொல்லுகின்ற பதிலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ராமா, புளிஞரை போல, சாதாரண வேடர்கள் விலங்குகளை எய்வதைப் போல நீ மரத்தின் பின்னால் நின்று என்னை எய்தாயே, ஏன்னு கேட்டான்ல. கம்பனுக்கு பெரிய சவாலுங்க இந்த இடம். எப்படி ராமனை இந்த இடத்துல அறத்தின் நாயகனாக நிலைநிறுத்த முடியும்? நான் முன்னாலையும் வந்து எய்வேன், பின்னாலையும் வந்து எய்வேன், மறைஞ்சிருந்து எய்வேன்னு ஒரு வீரன் சொல்ல முடியாதுங்க. வீரத்திற்கு என்று எவ்வளவு இலக்கணங்கள் நம்முடைய காவியங்கள் நூல்களும் படைத்திருக்கின்றன. நேருக்கு நேர் நின்று போர் செய்ய முடியாது, மறைந்திருந்து தாக்குவது என்பது கோழைத்தனமான ஒன்று. இப்போ இதை அறத்தின் நாயகன் செய்தான் என்று காப்பியம் எழுதுகிற பொழுது அவன் அறத்தின் நாயகன் தான் என்று நிலைநாட்ட வேண்டும் என்பது சவாலா இல்லையா? அதான் கம்பனுக்கு வந்த சவால். நிறைவு செய்து விடுகின்ற நடுவர் அவர்களே. அப்பொழுது கம்பன் என்ன செய்தான்? அவனை பதில் சொல்ல விடாமல் லக்ஷ்மணன் போய் பதில் சொல்றான். இந்த தேவர்கள் வந்த மாதிரின்னு நினைச்சுக்கப்படாது. தேவர்களை கூப்பிட்ட தேவர் பேச்சு யார் பேச்சு? கம்பன் பேச்சு. அவ்வளவு கம்பன் தானே பேசுறான். தேவர்களா நின்று பேசுறான், ராமனா நின்று பேசுவான், விபீஷணா நின்று பேசுவான். யாராக பேசினாலும் கம்பன் பேச்சு தான் அது. இங்கே இலக்குவன் சொன்னான் வாலியை பார்த்து, ஏன் அண்ணன் அவ்வாறு செய்தார் என்றால், நீயும் ராமன் மீது எல்லையில்லாத பக்தி கொண்டவன். ராமனை பார்த்தவுடன் நீயும் சரணாகதி அடைந்து விட்டால் ஏற்கனவே கொடுத்த வாக்கு தவறிவிடுமே என்பதற்காக மறைந்திருந்து எய்தனன் என்றான். இது சரியான பதிலா? இன்னும் ஆராய்ச்சி நடக்கிறது. நாளைக்கு வாலிவதம் சரியா தவறா என்று வழக்காடு மன்றம் போடுங்கள், ஆய்வுரை திலகம் வந்து அழகாக உரையாற்றுவார் இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் இந்த சவாலுக்கான பதில் சமாளிப்பாக இருக்கிறதே தவிர, என்னை பொறுத்தவரையிலும் இது சரியான பதில் என்று ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கம்பன் சமாளித்த இடம்ங்க, சமாளிக்கிறான். வேற வழி, அவன் அறத்தின் நாயகன் என்று நிலைநாட்டணும். இப்போ லக்ஷ்மணனை வச்சு சொல்ல வச்சான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டு அந்த சவாலை வென்றது எப்பொழுது தெரியுமா?
வாலியும் அதனை ஏற்றுக்கொண்டு ஆம் நீ சொல்வது சரி, நான் செய்தது தவறு என்று ராமனை புகழ்ந்தான் என்று முடிக்கிறான். பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்டவனே என் மேல் தான் தவறு என்று ஒத்துக்கொண்டான் என்றால் ராமன் அங்கு அறத்தை நிலைநாட்டினான். கம்பன் எவ்வளவு தவித்து தவித்து இதை நிலைநாட்டி இருப்பான் என்று பாருங்கள். இதுதான் சவாலும் அதனை சமாளித்த கம்பனின் திறமையும் ஆற்றலுமாக அமைகிறது. இதை போன்றதுதான் அக்னி பிரவேசமும். நேரம் இல்லாத காரணத்தினால் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கம்பனுக்கு சவாலாக அமைந்த இடங்கள் 2 அறத்தை நிலைநாட்டுவதற்கு, மற்ற இடத்துல இல்லை. ஒன்று வாலிபதம், இன்னொன்று அக்னி பிரவேசம். தன்னையே நம்பிய தன் மனைவி முழுமையுமாக அவனுக்காக வாழ்ந்தவள். அவனுக்காகவே நான் செய்த தவம், அவனுக்காகவே நான் கொண்ட இந்த கற்பு, அவனுக்காகவே இருந்த கோலம், இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று தேவி கேட்கிற பொழுது விடைகள் இல்லாத வினாக்களாக என்றைக்கு நிற்கிறதோ அன்றைக்கே கம்பன் அறத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக இந்த அணிகளிலிருந்து விஜயசுந்தரி அவர்கள் பேசுகிறார்கள். பாசம் என்ற தலைப்பில். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நடுவர் உள்ளிட்ட இந்த நல்ல அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்களை போன்ற எத்தனையோ இளைய சமுதாயத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பேசுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிக அழகானதொரு வினாவை எழுப்பி என்னுடைய அன்பு சகோதரியார் அவர்கள் ராமசௌந்தரி அம்மா அவர்கள் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கழகத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு, வான்மீகி எழுதிய ஒரு காவியத்தை கம்பன் தமிழ் முறைப்படியும் தமிழ் மண்ணுக்கு ஏற்றவாறும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏற்பட்டவாறு மாற்றி தர வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு கம்பனுக்கு இருக்கிறது. அவர்கள் மிக அழகாக பல வினாக்களை தொடுத்தார்கள். ஆனால் கம்பனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால், வால்மீகி சொல்லி இருக்கிற அறத்தினுடைய கதையை எடுத்துக்கொண்டு அதில் எங்கேயெல்லாம் பாச பிணைப்பு வருகிறதோ அந்த இடத்தை எல்லாம் சவாலாக விளக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை வால்மீகி இடத்திலே இருந்து கம்பனுக்கு வேறுபட கிடைக்கிறது. இவனாக பாச பிணைப்பிற்கான இடங்களை உருவாக்கி கொள்ளுகிறான். அறப்பிடிப்பிற்கான இடம் காவியத்தில் ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல வாலிவதையை கம்பனாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை, அது ஏற்கனவே வான்மீகத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த சவாலை இவனும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டான், அவ்வளவுதான். ஆனால் பாச பிணைப்பு என்பது வான்மீகியில் இல்லாமல் கம்பனாக உருவாக்குகிறான். எப்படி உருவாக்குகிறான் தெரியுமா? முதல் பிணைப்பு கைகேயி. இன்றைக்கு வரையில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். வால்மீகி படைத்திருக்கிற கைகேயி பாச பிணைப்போடு இருந்தாளா நமக்கு தெரியாது. ஆனால் கம்பனுடைய கைகேயி ஒரு பாச பிணைப்பினுடைய மொத்த உருவமாக இருக்கிறாள். அங்கே 2 பெரும் பாச பிணைப்பிற்கான சவாலை கம்பன் எதிர்கொள்ளுகிறான். ஒன்று தந்தை மகனுக்கான பாச பிணைப்பு, தசரதனுக்கும் ராமனுக்கும். இன்னொன்று தாய்க்கும் மகனுக்குமான பாச பிணைப்பு, அது கைகேயிக்கும் பரதனுக்கும். இந்த பாச பிணைப்பிற்கான களத்தை அவன் மிகச் செம்மையாக தேர்ந்தெடுத்து கொண்டு அதை எதிர்கொள்ளுகிற காரணத்தினாலே தான் அவன் நாடக மயில் என்ற ஒரு சொல்லையை கைகேயிக்கு உருவாக்குகிறான். நாம் எப்பொழுது நாடக மயில் என்றால் இயல்பாகத்தானே இருக்க வேண்டும், அது மென்மையானதாக இருக்க வேண்டும், அது அடக்கமுடையதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மயில் எப்படி செயல்படுகிறது? தன் இயல்புக்கு மீறி கொடுமையை வரவழைத்து கொண்டு கொதித்து எழுந்து கணவனையே ஒரு இறக்கிற நிலைக்கு கொண்டு செல்லுகிற மாதிரி மயில் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. ஆகவேதான் ஆசாஞா அவர்கள் அதனை நாடக மயில் என்பதற்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்து, ஒரு நாடகத்திற்காக மயில் வேடத்தை மாற்றி தரித்து கொண்டிருக்கிறாள் கைகேயி என்று காட்டுகிறார். காரணம், வால்மீகி படைக்காத ஒரு சூழலை, ஒரு சவாலை தானாக உருவாக்கி கொள்ளுகிறான் கம்பன். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், வால்மீகி படைத்திருக்கிற சவாலை பின்பற்றுவது அறம்,
தானாக சவால்களை உருவாக்கி கொண்டு சந்திப்பதுதான் பாச பிணைப்பு என்பதுதான் கம்பனுக்கு இருக்கிற பெரிய பெருமை. இன்னொரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். பரதனுக்கும் ராமனுக்கும் எங்கள் அணியிலே மிக அழகாக சகோதரர் மாது அவர்கள் விளக்கினாரே, இது கூட அவன் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய சவால். கதை தலைவன் ராமன், அவனைத்தான் அறத்தின் நாயகனாக காட்ட வேண்டும். ஆனால் கம்பன் அதிலும் ஒரு புரட்சி செய்கிறான், ஒரு சவாலை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். ராமனுக்கு இணையாக பரதன் என்ற ஒரு பாத்திரத்தை உயர்த்தி கொண்டு போய் இவனை அவனுக்கு அளவுகோலாக்கி அவனை இவனுக்கு அளவுகோலாக மாற்றுகிறான். இவையெல்லாம் கம்பனாக பாசத்தினுடைய பிணைப்பை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உற்பத்தி செய்கிற களங்கள். நீங்களே ஒத்துக்கொண்டீர்களே, அறத்தை யார் இதற்கு முன்பு இவ்வளவு அழகாக சொல்லவில்லையா? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்று வள்ளுவர் சொல்ல போது எனக்கு அது புரியவில்லையா? நீங்கள் சொன்னதை போல மனுநீதி சோழன் மாநில காவலனாவான், மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் பகைதிறத்தால் ஊனமிகு கள்வர்தம்மால் ஆனபயம் 5 தீர்த்த அரங்காப்பான் அல்லன் என்று சொன்ன பொழுது எனக்கு புரியாத அறமா, சிவி செய்யாத அறமா? அத்தனை அறத்தையும் மிகச்சிறந்த சவால்களாக சந்தித்ததுதான் நம்முடைய மிகப்பெரிய காப்பியங்கள். ஆனால் பாச பிணைப்பிலே தடுமாறி போகிற சூழ்நிலைகளை தானாக உருவாக்கி கொண்டு அதற்காக களங்களை அமைத்து பாடுபடுகிறான். இன்னும் சொல்ல போனால் காப்பிய தலைவனை பற்றி பேசுகிற இடத்தை விட காப்பிய எதிர்நிலை தலைவனை பற்றி பேசுகிற பொழுது நிறைய சவால்களை கம்பன் உருவாக்கி கொள்ளுகிறான். காரணம், அவனை எதிரியாகவும் அவனை தீயவனாகவும் மட்டும்தான் இந்த சமுதாயம் பார்க்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு, இன்னும் சொல்ல போனால் ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கிற அந்த கணவன் மனைவிக்குமான உணர்வை விட ராவணனுக்கும் அவனுடைய மனைவியான மண்டோதரிக்கும் இருக்கிற பாச பிணைப்பை எவ்வளவு வார்த்தைகளால் அழகாக கம்பன் சொல்லுகிறான். உள்ளே சென்ற ஒரு அம்பு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே சீதை இருக்கிறாளா என்று கள்ளிருக்கும் மலர் கூந்தல் மனச்சிறையில் வைத்த காதல் இருக்கிறதா என்று உள் புகுந்து தடவியதா தேடியதா என்ற வார்த்தைகளை கம்பன் தவித்து போடுகிறான் என்றால் என்ன காரணம்? அதுவும் அந்த பிணைப்பும் அவனுக்கு மிகப்பெரிய சவாலாக எதிர்கொண்டது. இன்னும் ஒரு மிகப்பெரிய பாச பிணைப்பிற்கான சூழலை ஏற்படுத்துகிறான் வீடனுடைய மொத்த வடிவம். எங்கள் அணியில் அழகாக சொன்னார்கள் கும்பகர்ணனை பற்றி. ஆனால் வீடனை பற்றி அவன் எழுதுகிற பொழுது இன்றைக்கும் 5ஆம் படை என்கிறோம். இன்றைக்கும் வீடனனை சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அவனை குற்றவாளியாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சவாலை கையிலே எடுத்துக் கொள்ளுகிறான் கம்பன். வீடனனை எவ்வளவு அழகாக கச்சிதமாக கொண்டு வந்து படைமுடிக்க முடியும். ஒரு அண்ணனுக்கு அறிவுரை சொல்லுகிற ஒரு தம்பியாக அவனுடைய தொடக்கம் அப்படித்தான் எழுகிறது. ஒரு கட்டத்திலே சொல்லுகிறான். ஆனால் கொதித்து போய் ராவணன் என்ன சொல்லுகிறான்? என் கண் முன்னர் விழிக்காதே போ என்று சொல்லிவிடுகிறான். இப்பொழுது வெளியிலே வந்து விட்டான் வீடனன். அவன் வெளியில் வந்த உடனேயே ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியில வந்துட்டா அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு 4 ஆட்கள் தயாரா இருப்பான். அதே மாதிரி வீடனன் ராவணனை விட்டு வெளியில் வந்த உடனேயே 4 பேர், அணிலன் அனலன் சம்பன் 4 பேர் தயாராக இருக்கிறார்கள். இந்த 4 வருமாக கூட்டணி அமைத்துக் கொண்டு நாம் அனைவரும் ராமனிடத்திலே போய் சேர்ந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சூழலிலே கூட வீடனன் தன்னுடைய அண்ணன் மேல் வைத்திருக்கக்கூடிய பாச பிணைப்பு, அந்த தடுமாற்றத்தில் அந்த சவாலை எதிர்கொள்வதற்காகத்தான் கம்பன் எந்த காப்பியத்திலும் இல்லாத புரட்சியாக இரண்யன் வதை படலம் என்பதை ஒன்றை கொண்டு வருகிறான். காரணம் என்ன தெரியுமா? வான்மீகத்தில் இல்லை, மற்ற காவியங்களில் இல்லை, மற்ற யாரும் ராமாயணத்திலே ஒரு புகுத்த முடியாத ஒரு செயலை கம்பன் புகுத்துகிறான் என்றால் என்ன பொருள்? அதை சவாலாக அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடைப்பட்ட பாசத்தை, விடனன் என்ற ஒரு பாத்திரத்தை பாச பிணைப்பாக சவாலை சமாளிப்பதற்குரிய கருவியாக இரண்யன் வதைப்படலத்தை வைத்து அண்ணனுக்கு அறிவுரை கூறி அவனை மாற்றி மீண்டும் வழிப்படுத்த துடிக்கிற சூழலை கம்பனாக உருவாக்குகிறான் என்றால் அதுதான் அவன் சவாலை ஏற்படுத்தி கொண்டு அதை சந்திக்கிற ஒரு அழகு. இறுதியாக வாலியை சொன்னார்கள். உண்மைதான், வாலி ஒரு அறப்போராட்டம், நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த அறப்போராட்டத்தினுடைய முடிவு எப்படி தெரியுமா இருந்தது?
தனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது, தான் அறவழிப்பட்டு விட்டோம் என்பதோடு அவன் நிறைவு பெற்றிருந்தால் நாங்கள் ஒத்துக்கொண்டிருப்போம். நிறைவு நேரத்திலே கூட வாலி என்ன சொல்லுகிறான் ராமனை பார்த்து? தயவு செய்து என் தம்பி சுக்ரீவன் மீதும் இதே மாதிரி அம்பை எய்து கொன்று விடாதே அப்பா என்று கெஞ்சுகிறான். அது மட்டுமல்ல, தன் மகன் அங்கதனையும் அவனிடத்திலே ஒப்படைத்து அவனையும் வழிப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்கிறான். காரணம், அந்த எதிர்நிலை தலைவனுடைய உள்ளத்திலும் பாச பிணைப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்குரிய பாத்திரமாக வாலியை அவன் பயன்படுத்திக் கொள்ளுகிறான். ஆகவேதான் சான்றோர் பெருமக்களே, சவால் என்று சொல்லுவது நம்ம திரைப்படத்திலே சொல்லுவதை போல ஏதோ ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இல்லைங்க. காப்பியங்களில் சவால்களை கம்பன் உருவாக்குகிறான். மூல காவியத்தில் இல்லாத சவால்களை இவனாக ஏற்படுத்திக் கொள்ளுகிறான். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பது ஒரே ஒரு கருத்து. அந்த ஒரு கருத்தை மட்டும் வான்மீக இடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு எங்கேயெல்லாம் பாச பிணைப்பை கொண்டு வந்து கொட்ட முடியுமோ, அது கணவன் மனைவி பாசமாக இருக்கட்டும், தந்தை மகனுக்கான பாசமாக இருக்கட்டும், தாய்க்கு மகனுக்குமான பாசமாக இருக்கட்டும், சகோதரர்களுக்கு இடையிலான பாசமாக இருக்கட்டும், உயிரினங்களுக்கு இடைப்பட்ட பாசமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கம்பன் சவாலாக களத்தை உருவாக்கி கொண்டு சந்திக்கிறான். பெற்றுக்கொண்டு வந்து காப்பியத்திலே இருப்பதை சவாலாக்கி கொண்டு வெற்றி பெறுவது சிறப்பா? சவாலே இல்லாத காப்பியத்தில் சவால்களை உருவாக்கி கொண்டு சந்திப்பது கம்பனுக்கு சிறப்பா? நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ரொம்ப அற்புதமாக அறிஞர் பெருமக்கள் இந்த பட்டி மண்டபத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் அருமையாக இருந்து கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி. இதில் ஒரு கேள்வி ரொம்ப அருமையாக சவுந்தரமல்லி அம்மா கேட்டாங்க. சமாளிக்க முடியாத ஒரு இடம் உண்டுன்னா அது வாலியும் இந்த தீயில இறங்க வச்சானே தேவியை, அதுவும் தான். நாங்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் வாலி விஷயத்தில் அறம் இருந்ததே தவிர பாசத்துக்கு வேலை இல்லை. 2 இல்லைங்க. அதனால் அதை விட்டுடுவோம். இந்த தீக்குளிச்ச விஷயத்தில் 2 இருக்குது. இந்த 2க்கும் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அடுத்த வீட்டு மனைவியோட ஐஸ் கிளப்பில் உட்காந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். மனைவி பார்த்துட்டா, வீட்டில் வந்தோன்னு கேட்டால் அவள் கூட உங்களுக்கு என்ன சேர்க்கைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பதில், அந்த அம்மா வந்தாங்க, நானும் வந்தேன், சாப்பிட்டோம், அப்படி தான் சொல்லலாம். அதுக்கு மழுப்புதல்னு போயிடும். இந்த மாதிரி ஒரு மழுப்பை தான் தீயில இறங்க வச்சதுக்கு சொல்லலாமே தவிர நேரடியாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் இப்படி மழுப்புறது தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்று இயலவில்லை என்றால் கவிஞன் மழுப்பலாம், அவனுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் எவ்வளவு மழுப்புறாங்கிறதுல தான் அந்த சிறப்பு இருக்குது. ஒரேடியாக மழுப்பிடக்கூடாது. இப்போ நான் இந்த மாதிரி கட்டங்கள் 2 ஒன்று நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தசரதன் என்ன பண்ணால், வாய்மையில் சிறந்து வந்தானே, அவன் சொன்ன சொல்ல காப்பாற்ற வந்தானே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வசிஷ்டனை கூப்பிட்டு, நான் காட்டுக்கு போன்னு சொன்னதை ராமன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா சொல்லலாமா? அப்படி சொன்னது தப்பு இல்லையா? அப்போது தசரதனே சொன்னதுக்கு மாறாக நடக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி சுமித்திரை, காட்டுக்கு போ, அவன் செத்தா நீயும் சாவு, அவன் இருந்தா இங்கே வா அப்படின்னு சொன்னான். பிள்ளைன்னு கூட பார்க்கல, பாசத்தை துறந்தாள். அறத்தை பற்றி அங்கே பேச்சே இல்லை. அதே மாதிரி கோசலை முதல்ல பார்த்துட்டு பரதனை, உங்கள் அம்மாவுடைய கைதவம் உனக்கு தெரியாதா, அவருடைய சூழ்ச்சி உனக்கு தெரியாதான்னு கேட்டா. அப்போது பாசம் இல்லை, அறம் இருந்தது. ஆனால் அவனே தீக்குளிக்க போகிறான் என்ற போது, எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் உனக்கு அருக அவரோ என்று பேசும்போது அறத்துக்காக மலிகிறாள். இதையும் இங்கே பார்க்க முடியுது. இப்போ 2 விதமான கட்டங்கள் எங்கெங்கேயோ இருக்குது. வேடிக்கை பாருங்க. பாசத்தை தூக்கி இருந்த கைகேயி, நாடு வேண்டுமென்று கேட்ட கைகேயி, நாடு வந்தபோது பரதன் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டான்.
என்ன செஞ்சுருக்கணும்? கைகை அவளே ஆட்சி பண்ணியிருக்கணும். அது பண்ண முடியாது. எல்லாரும் வெளியே போயிட்டான், நாடே இல்லை. வேறு என்ன செய்ய முடியும்? அவள் காட்டுக்கு வந்தா, தன்னுடைய கொள்கைக்கு மீறி அவள் காட்டுக்கு வந்தா. அது ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம். இப்போ நான் 2 சம்பவத்தை எடுத்து வச்சு எப்படி அவன் நகர்த்துறான், பாசத்துக்கும் அந்த அறத்துக்கும் எப்படி நகர்த்துக்கிறான்னு சொல்லலாம். மனைவிக்கு சேலை வாங்கி தர்றது அறம், சகோதரிக்கு சேலை வாங்கி தர்றது பாசம். ஆனால் பாசத்தை செய்யும் போது அறம் தடுக்கும். அறம் செய்யும் போது பாசம் தடுக்காது. நம்ம உலகத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். எல்லா வீட்லையும் நடக்குதா இல்லையா? ஆகையினால இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது இப்படிலாம் கஷ்டம். அதாவது குகன் பரதன் யாருங்கிறத பற்றி லட்சுமணங்கிட்ட கேட்டான். கேட்கக்கூடாதவங்கிட்ட கேட்டான். ராத்திரி தூங்கும்போது லட்சுமணன் என்ன பண்ணா, அதை ஏன் கேட்குற? எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி, அதில் ஒருத்தி கைகை. அந்த வஞ்சை தான் பையனுக்கு நாடு வேணும்னு இப்படிலாம் பண்ணிவிட்டான்னு சொல்லி கண்ணா பின்னாலும் சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு கோபம் கைகை மேலே. சொன்ன உடனே என்ன நினைப்பு வந்திருக்கும் குகனுக்கு? ஓஹோ, கைகை மோசம்னா அவன் பிள்ளை பரதனும் மோசம். முடிவு பண்ணிட்டான். இப்போ நாமே அப்படி தானே முடிவு பண்ணுவோம். குகன் முடிவு பண்ணுறதுக்கு என்ன தப்பு? முடிவு பண்ணிட்டான். ஒரு சேனை வருது, பெரிய மண் படலாம் பின்னால் எழுந்து வருது. இந்த கரையில் இருந்து பார்க்குறான், அந்த கரையில் வருது. 2 கரைக்கும் இடையில் 1.5 கிலோமீட்டர். மறந்துடாதீங்க. எங்கே? அலகாபாத்தில். அந்த இடத்துல தானே சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல பரதன் வந்தால் தான் இவ்வளவு மண் புழுதி வெளியே வரும். ஆகையினால நான் போய் பார்த்துட்டு வரேன்டா, நீங்களாம் இருக்கடான்னு சொல்லி வீரர்களெல்லாம் அமைதி பண்ணிவிட்டு இவன் ஒரு தனி போட்டில் இங்கேருந்து போனான். போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பரதன் முகம் தெரியுது, உடை தெரியுது, அவனுடைய பண்புகள் தெரியுது. நாம் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். யார்? குகன். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். அதாவது பின்னின்றான், தன் தம்பியையும் ஒக்கின்றான். பின்னால் நிற்கிறானே லட்சுமணன், அவன் சத்ருகனன், அவன் லட்சுமணமாக இருக்கிறான். தம்பியையும் ஒக்கின்றான். தவ வேடம் தலை கொண்டான். தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு தவ முனிவமே நிற்கிறான். என்னடா இது? அது போருக்கு வர்றவன் இப்படியா வருவான்? தவ வேடம் தலை கொண்டான். துன்பம் ஒரு முடிவு இல்லை, திசை நோக்கி தொழுகிறான். பரதன் அண்ணனை பிரிந்த துன்பத்தில் அண்ணனுடைய திசை எதுவோ அதை நினைத்து தொழுகிறான். இப்போ இந்த குகன் சொல்கிறான், இப்படி அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு பதில் சொல்லணுமா? இவன் ராமனுக்கு பின்னால் பிறந்தவன்னு சொன்னான், அது ஒன்று போதாதா? பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். இங்கே பாசம் சார். அந்த ராமன் மேலே வச்ச பாசம் அந்த பரதனையும் மன்னிக்குது. பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். போனான், கிட்ட போன உடனே என்னாச்சு? திடீர்னு வந்து அவன் காலில் விழுந்தான். யாரு? பரதன். நம்ம ஊரில் உள்ள வாத்தியாரெலாம் என்ன பண்ணுவான்? பரதன் காலில் விழுந்தானா, குகன் காலில் விழுந்தானா, இவங்க 2 பேருக்கும் சொர்க்கமே கிடைக்காது. பரதன் தான் காலில் விழுந்தான். அவன் தன்னை அரசன் என்றே நினைக்காதவன். காலில் விழுந்தோடனே அப்படியே எடுத்து இந்த குகன் அவனை மார்பிலே அணைத்து கொண்டு ராமனைப் போலவே இருக்கிறான். அதனால் அணைத்து கொண்டு என்ன சொல்கிறான்? முதல்ல சொல்லிட்டு வந்தான், வேடர் விடும் சரம் மன்னவர் மார்பில் வாயாவோ. ராஜா மார்பில் நான் வேடம் சரம் விட்டா போகாதா அப்படின்னு கொடுமையாக கேட்டவன் இப்போ என்ன பண்ணுறான்? டே, இவன் சாதாரணமான அவன் இல்லையா? இவங்க குலத்தில் பிறந்தவர்கள் புகழையெல்லாம் தன் புகழ் ஆக்கி கொண்டான். என் சொல்வது, அதாவது இது மாதிரி இருக்கின்ற உன்னை நாம் பார்த்த உடனே
இந்த சூரியனுடைய ஒளியில் மற்ற ஒளிகளெல்லாம் மறைந்து போகிறது மாதிரி, பரதா உன்னுடைய புகழில் மண்புகழ் பெருமை உண்டன் மரபில் ஒரு புகழ்களெல்லாம் வாரி போச்சு. என் புகழ்கின்றது ஏழை எயினே, நான் ஒரு வேடையா, உன்னை நான் எப்படி சொல்ல முடியும் என்று அவனுடைய பாசம் இப்போ என்னாச்சு, அவன் பேரில் உள்ள பாசம் இப்போ இவன் பேர்லேயும் வந்துடுது. இதுக்கு பிறகு தான் ரொம்ப அற்புதம். என்ன செய்கிறான் பாரு, என்ன அவன் தம்பின்னு சொல்லிட்டான். நீ அவன் தம்பி, நான் ஒன்றும் செய்யக்கூடாது, அதனால் நீயே எனக்கு வழிகாட்டு என்று பின்னாலேயே போனான். அப்போது அறம் தலையெடுக்கிறது. இந்த அறம் தலையெடுக்கிறதுக்கு இந்த பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கி காட்டுகிறான் கம்பன். இதே மாதிரி இன்னொரு இடம், அதாவது கும்பகர்ணன் பாசத்தின் மொத்த வடிவம், ஆனால் விபீஷ்ணன் அறத்தின் மொத்த வடிவம். இந்த ரெண்டையுமே எப்படி படைத்தான்னு தெரியல. இந்த பாசம் துவக்கவும் இல்லை, அறம் துவக்கவும் இல்லை. ஏதாவது ஒன்று துவக்கணுமா இல்லையா? ரெண்டும் துவக்கலை. இப்போ நாம் என்ன தீர்ப்பு சொல்கிறது? அறம்னு சொல்கிறதா பாசம்னு சொல்கிறதா? நீங்கள் எதையாவது நினச்சிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த மாதிரி ரெண்டு பேரையும் படைச்சுவிட்டான். அதற்கு மேலே இன்னொன்று, ராவணன் போருக்கு போகிறான். போருக்கு போன உடனே அவன் ஒவ்வொரு அம்பா போடுறான். யார்? ராமன். அவ்வளவையும் வாங்குறான். அதாவது வாங்குகிறது பெருசு இல்லை, இவன் என்னென்ன வரம் வாங்கினானோ அதனுடைய பெருமையெல்லாம் குறைகிறது. இந்த பாட்டு ஞாபகம் இருக்குதா? மெய்வரமெல்லாம் அடைகின்றான். யாரா இவன்? சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருநெடுமாலாம் அவனோ அல்லன், மெய் வரமெல்லாம் அடுகின்றான். இந்த 3 பேர் தான் என்னுடைய வரத்தை அழிக்க முடியும். அந்த 3 பேரும் அல்ல, ஆனால் ஒவ்வொரு அம்பிலேயும் என் வரங்களெல்லாம் போய்கொண்டே இருக்கின்றன. தவனோ பெரிய தவசியோ என்னின் செய்து முடிக்கும் தரன் அல்லன். நான் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணேன், இவன் சின்ன பையன், இவன் இந்த தவத்தை எல்லாம் செய்ய முடியுமோ? முடியாது. தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரனல்லன். வேற என்ன? இவனோதான் அவ்வேத முதல் காரணன். தான் வாத்தியார்கிட்ட படித்தது ஞாபகத்துக்கு வந்துட்டு. பல பேருக்கு பரீட்சை காலிலேயே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஆனால் அவன் போர்க்களத்திலே ஞாபகம் வந்துட்டு. என்ன படித்தான்? யார் பெரிய கடவுள், பிரம்மம் யார் என்பதை அவனுடைய ஆசிரியன் சொல்லி கொடுத்தானே, அது வேத முதல்வன் தான் பிரம்மம் என்று சொன்னானே, இவனோதான் அவ்வேத முதல்வன் என்றான். அடுத்தது வேடிக்கை, எவனோதான் ஆகட்டும், யான் என் தனி ஆண்மை பேரேன். எவனானதா என்ன, என் ஆண்மையை நான் பேர மாட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், எது போச்சு? பாசம் போயிட்டு. அதாவது பையன் செத்து போனோன்னு பாசம் போயிட்டுது, கும்பகர்ணன் செத்து போனோன்னு பாசம் போயிட்டுது, மக்கள் எல்லாரும் செத்து போனோன்னு அந்த பாசம் போயிட்டுது, எல்லாம் போயிட்டுது. ஒன்றே ஒன்று நின்றது. என்ன நின்றது? நான் இந்த தேசத்தின் மன்னன், இந்த தேசத்தை நான் காப்பாற்ற வேண்டும், நான் அரக்கர் குலத் தலைவன், என் குல தர்மத்தை நான் காப்பாற்ற வேண்டும், அதற்காக போருக்கு வருகிறேன் என்று வந்தானே, அது அறம். அந்த அறத்தையும் தூக்கி எறிகிறான். எங்கே? ரொம்ப வேடிக்கை. அதனால தான் கம்பன் சொன்னான், மும்மடங்கு பொலிந்தன முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா என்று சொன்னான். ஏன்னா நினைத்ததை சாதித்து விட்டால் இறந்த பிறகு முகம் சிறப்பாக இருக்கும். அதனால அப்படி சொன்னான். ஆக இந்த இடத்துல பாசமும் போயிட்டு அறம் போகலை. ஏன்? குலத்தை, குல தர்மத்தை காப்பாற்றத்தானே வந்திருக்கிறான். குல தர்மம் அறம். அரசன் என்ற வகையில் காப்பாற்ற வந்தவன் அறம். அந்த அறத்துக்காக சாகிறான் என்று சொன்னால் இங்கே அறத்தை தான் முடிவு பண்ணியிருக்கிறான். பாசம் தன்னை விட்டு போய்விட்டது. அப்படியெல்லாம் பார்க்குற பொழுது ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன ஞாபகம்? அவனுடைய காப்பியத்தின் முடிவு.
அறம் வெல்லும், பாவம் தோற்கும். இந்த வாசகம் கம்பன் சொன்ன வாசகம். அறம் வெல்லும், நானே பாடாவிட்டாலும் அறம் வெல்லும். பாவம் தோற்கும், நானே சிறப்பித்து பாடியிருந்தாலும் பாவம் தோற்கும் என்று அதற்கு அர்த்தம். ஆகையினாலே கம்பனுடைய இந்த சூத்திரத்தை வைத்து கொண்டு பார்த்தால் அவனுக்கு அந்த சமாளிக்க வேண்டிய கட்டம் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டது எந்த இடத்துல என்றால் பாசத்தோடு இருந்தபோது அல்ல. பாசத்தை தூக்கி எறிகின்ற கட்டங்கள் ஆயிரம் இருக்கு. கைகை எரியலையா, கோசலை எரியலையா, சுமித்ரை எரியலையா, எல்லாரும் பாசத்தை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் இந்த அறத்தை யாரும் தூக்கி எறியவில்லை. தூக்கி எறிய முடியாமல் அவன் படைத்திருக்கிறான். ஆகையினால் அப்படி படைக்கிற போது அவனுக்கு பெரிய சமாளிப்பு என்ன, கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. பாசத்து பக்கம் போயிடுவோமா அப்படின்னு தோணுது. ஆனால் அறம் தடுக்கிறது. ஆகையினால் அறமே என்ற தீர்ப்பை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். டாக்டர் சவாரராஜன் அவர்கள் நன்றி சொல்வார். பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, மிகச் சிறப்பாக இந்த பட்டிமண்டபத்தை நடத்தி கொடுத்த நம்முடைய ஆய்வுரை திலகம், நகைச்சுவை கலந்த அற ஒழியாக தீர்ப்பை வழங்கிய அறிவொழி ஐயா அவர்களுக்கும், அறப்பிடிப்பே என்ற அணியில் வாதிட்ட சான்றோர்களுக்கும், பாசப்பிணைப்பே என்ற அணியில் வாதிட்ட சான்றோர்களுக்கும் நம்முடைய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைப்போல இந்த விழாவை தொடங்கி வைத்த உயர்நீதிமன்ற நீதியரசர் வி. ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய கந்தசஷ்டி விழா கழக தலைவர் அவர்களுக்கும், கலைவள்ளல் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும், கம்பனும் கண்ணதாசனும் என்ற தலைப்பில் உரையாற்றிய இராம வினைதீர்த்தான் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பேராசிரியர் கண்ண சித்தபேசன் ஐயா, கம்பன் கழக தலைவர், மிகச் சிறப்பாக இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து நடத்திய அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைப்போல இந்த அரங்கத்தை தந்து உதவிய கந்தசஷ்டி விழா கழகத்தின் தலைவர், பொருளாளர், செயலாளர் ஆகியோருக்கும், ஒலி ஒளியை சிறப்பாக அமைத்து கொடுத்த திரு RMS அவர்களுக்கும், வந்திருந்த சான்றோர்களாகிய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தைச் சேர்ந்தவர்கள், திலகவதியார் ஆதீனத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பேச்சாளர்கள் பெரியோர்களுக்கும், இந்த நேரம் பொறுமையாக இருந்து 10வது நாளாகவும் தமிழ்ச்சுவை பெருகிய அன்பர்களுக்கும் நம்முடைய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.